சாந்தி சிஸ்டர் அவர்கள் ஆராதனைக்காக இப்பொழுது ஜெபிப்பார்கள். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த காலை நேரத்துக்காக நன்றி உள்ளத்தோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த மகா பெரிய கிருபைக்காய் எமக்கு நன்றி ஆண்டவரே. மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே மை துதிக்கிறோம். அப்பா நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. மை துதிக்கிறோம். தலைமுறை தலைமுறை தோறும் ஆண்டவரே நம்முடைய இரக்கங்கள் ஆண்டவரே எங்களை பின்தொடர்கிறபடியால் மே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே மே துதிக்கிறோம். ஒருவரே மகிமையின் ராஜாவாய் வீற்றிருக்கிறார் அப்பா பரலோகத்தில். அப்பா மகிமையின் சிங்காசனத்தில் மகிமையின் ராஜாவாக இருக்கிற பரிசுத்த பிதாவே எமக்கு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாதவளில் வாசம் செய்கிற மகத்துவமுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம் ஆண்டவரே. உன்னதங்களில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்பாமை மகிமை படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே பிதாவின் மகிமை பொருந்தினவரை வருகிறவர் வரப்போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை மகிமை மகிமை. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறாரே. யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராய் இருக்கிறவரே. சோத்திரம். அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சோத்திரம். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறவரே. சோத்திரம் ஆண்டவரே. இந்த மகிமையின் ராஜா ஆண்டவரே, இந்த ஆராதனை மகிமையால் நிரப்பும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. மகிமையின் பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆராதனை மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆவியானவரே. அப்பா உம்முடைய வசனத்தை ஆண்டவரே அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே அப்பா அது நாங்கள் கனி கொடுக்கும்படியாக, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும்படியாக அப்பா எங்களை வணையும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆராதனை ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரும் எங்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதக்காரன் இறங்கணும் ஆண்டவரே. சகல துதி கன மகிமையெல்லாம் நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டுமே எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். வாய்களை திறந்து ஸ்தோத்தரிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. இந்த கால வேளைக்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த உயிர் தெளிந்த நாளாபடியாலப்பா இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா இயேசுவே. இன்றைக்கு உம்முடைய நாளாக இருக்கிறதப்பா இயேசுவே. அப்பா உம்மை நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கும்படி உதவி செய்யும் இயேசுவே. நீ நல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறீர் அப்பா. நீர் இருக்கிறவராக இருக்கிறீர், வருகிறவராக இருக்கிறீர், நீர் ஆளுகை செய்கிற தேவன் அப்பா. இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா இயேசுவே. பிதாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். குமாரனை இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள ஆவியானவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். திரியோக தேவனே எல்லாம் துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே. இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த புதிய நாளுக்குள்ளாக எங்களை வழிநடத்தினீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. ஒரு நாளும் அப்பா இயேசுவே உம்முடைய கிருபை அப்பா இயேசுவே, உம்முடைய இரக்கங்கள் புதிதாக இருக்கிறது அப்பா இயேசுவே. உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா இயேசுவே, இரக்கத்திற்காக நன்றி அப்பா இயேசுவே. அப்பா நான் எவன் மேலே ஆண்டவரே அப்பா இயேசுவே அப்பா இயேசுவே ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா இயேசுவே. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா இயேசுவே. அப்பா எங்கள் மேலே இரக்கத்தை காண்பித்ததற்காக நன்றி அப்பா இயேசுவே. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி, அன்பிற்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவரே நீர் எங்களை ரட்சிப்புக்கென்று முன்குறித்தீரே அப்பா இயேசுவே. அப்பா நீர் எங்களை நேசித்தீரே அப்பா இயேசுவே. இந்த பெரிதான அன்பிற்காக நன்றி அப்பா இயேசுவே. நாங்கள் பாவங்களில் அக்கிரமங்களில் மீறுதல்களில் மரித்திருந்தோம் அப்பா இயேசுவே. ஆனால் இயேசுவே நீர் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து எங்களுடைய பாவங்களை நீர் சிலுவையில் சுமந்தீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. எங்களுக்காக பாடுகள் பட்டீரே, எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தினீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. எங்களுக்காக நீர் மீட்படைந்தீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. எங்களுடைய மீட்பின் தேவனே அதற்கப்பா நன்றி அப்பா இயேசுவே. இந்த காலை வேளையில அப்பா இயேசுவே எல்லா வாய்களை திறந்து இயேசுவே நன்றி அப்பா. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா இயேசுவே. வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் நடந்திருக்கிறதப்பா இயேசுவே, அனுமதித்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. எல்லாவற்றிற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே. அப்பா நீங்கள் எதை செய்தாலும் நம்மளுடைய நன்மைக்காக செய்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா இயேசுவே. எங்களால் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அப்பா இயேசு நீர் எங்களுடைய நன்மைக்காக செய்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா இயேசுவே. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா இயேசுவே. உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம் அப்பா இயேசுவே. நீ நல்லவர், நீர் கிருபை உள்ளவர் அப்பா இயேசுவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்பா இயேசுவே. எங்களை நேசித்து அப்பா இயேசுவே உம்முடைய நீதி எங்களுக்காக தந்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா இயேசுவே.
இயேசுவே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. நீர் ஆளுகை செய்கிற தேவன், நித்திய தேவன், சத்திய தேவன், சமாதான பிரபுவாக இருக்கிறீர் அப்பா இயேசுவே. நீர் எங்களை வழிநடத்துகிற தேவன் அப்பா இயேசுவே. இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா இயேசுவே. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா இயேசுவே. அப்பா நீர் உயர்த்தப்பட வேண்டும், நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா இயேசுவே. நீங்கள் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா இயேசுவே. அப்பா நீங்கள் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறீர் அப்பா இயேசுவே. நீங்கள் ஆல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர் அப்பா இயேசுவே. நீர் வருகிற ராஜாவாக இருக்கிறீர் அப்பா இயேசுவே. அப்பா நீர் வாரும் அப்பா இயேசுவே. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் அப்பா இயேசுவே. சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் அப்பா இயேசுவே. நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் அப்பா இயேசுவே. எங்களுக்காக முள்முடி சுமந்தீரே அப்பா இயேசுவே. அப்பா இயேசு பிதாவுடைய கோபம் உங்கள் மேல வந்திருக்கிறது அப்பா இயேசுவே. அப்பா எங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை சுமந்தீரே அப்பா இயேசுவே. அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, ரட்சிப்பிற்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பிற்காக நன்றி அப்பா இயேசுவே. யாரும் கொடுக்க முடியாத ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரா அப்பா இயேசுவே. அப்பா எங்களுடைய ஆத்மாவை அப்பா இயேசு நரகத்திலிருந்து தப்புவித்தீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. பிதாவினுடைய கோபத்திலே இருந்து எங்களுடைய ஆத்மாவை தப்புவித்தீரே, அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த காலை வேளையிலே அப்பா இயேசுவே ஜனங்களை அப்பா பரிசுத்தப்படுத்தும் அப்பா இயேசுவே. அப்பா உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா இயேசுவே. உம்மை நாங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க வேண்டும் அப்பா இயேசுவே. அப்பா எங்களை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்பா இயேசுவே. எல்லா பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை முழுவதுமாய் கழுவி சுத்திகரியும் அப்பா இயேசுவே. முழுவதுமாய் கழுவி சுத்திகரிப்பீராக இயேசுவே. எங்களுடைய ஆராதனை அப்பா இயேசுவே அப்பா உமக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அப்பா இயேசுவே. அப்பா நாங்கள் செலுத்துகிற நன்றி பலிகளை ஆண்டவரே அப்பா இயேசுவே நீர் அப்பா இயேசுவே ஏற்றுக்கொள்வீராக அப்பா இயேசுவே. எல்லாம் துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை தந்ததற்காக நன்றி 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 அப்பா இயேசுவே. ಸರ್ವ ಅಂಗದ ಗನ ಬಲಿ ಸರ್ವವಲ್ಲ தேவனுக்கு உதடுகளின் ஸ்தோத்திர பலி உன்னதனல் ராஜனுக்கு ಸರ್ವ ಅಂಗದ ಗನ ಬಲಿ ಸರ್ವವಲ್ಲ தேவனுக்கு உதடுகளின் ஸ்தோத்திர பலி உன்னதனல் ராஜனுக்கு ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ நான் செலுத்தும் பலி சர்வ அங்கதகன பலி சர்வ வல்ல தேவனுக்கு உதடுகளின் ஸ்தோத்திர பலி உன்னதனல் ராஜனுக்கு அசைவாடும் ஜீவபலி எங்கள் அசைவாடும் தேவனுக்கு அசைவாடும் ஜீவபலி என்னை அசைவாடும் தேவனுக்கு பிசைந்த மாவின் ஒரு மெல்லிய பலி எங்கள் மெல்லிய நல் ராஜனுக்கு பிசைந்த மாவின் ஒரு மெல்லிய பலி எங்கள் மெல்லிய நல் ராஜனுக்கு ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நாம் செலுத்தும் பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி நாம் செலுத்தும் பலி சர்வ அங்கதகன பலி நன்றி அப்பா இயேசுவே சர்வ வல்ல தேவனுக்கு ஆண்டவரே எல்லாம் துதியும் கனமும் மகிமை உதடுகளின் ஸ்தோத்திர பலி thank you lord உன்னதனல் ராஜனுக்கு ஆண்டவரே நன்றி அப்பா என் சமாதான ஜீவ பலி என் சமாதான தேவனுக்கு ஆண்டவரே நன்றி அப்பா என் சமாதான ஜீவ பலி என் சமாதான தேவனுக்கு இடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவனுக்கு
இடித்து பிழிந்த திராட்சை ரசத்தின் பலி என்னை நடத்திடும் தேவனுக்கே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி நான் செலுத்தும் பலி. சர்வ அங்க தகன பலி. ஆண்டவரே, சர்வ வல்ல தேவனுக்கே உதடுகளின் ஸ்தோத்திர பலி. உன்னதனல் ராஜனுக்கே என் கைகளின் காணிக்கை பலி. என்னை வாழ வைக்கும் தேவனுக்கே. ஆண்டவரே நன்றியப்பா. என் கைகளின் காணிக்கை பலி. என்னை வாழ வைக்கும் தேவனுக்கே. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. எல்லா வாய்களை திறந்து என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. 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 ஆண்டவரே நன்றியப்பா இயேசுவே. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. என் ஆவி ஆத்துமா சரீர பலி என்னை ஆளுகின்ற தேவனுக்கு. நன்றியப்பா, நன்றி இயேசுவே. இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா இயேசுவே. அப்பா எங்களுடைய சரீரத்தை அப்பா இயேசுவே அப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா இயேசுவே. Thank you Jesus, thank you Lord. Father, we praise you Lord, amen. Yes Lord, glorious God, we praise you Lord, amen. Thank you Jesus, thank you Lord. Father, we give all the glory and honor to you Lord. Thank you Jesus, amen. Thank you Jesus, thank you Lord. Father, we praise you Lord, amen. ಸರ್ವ ಅಂಗದಗನ ಬಲಿ, amen. ಸರ್ವವಲ್ಲ ದೇವನಕ್ಕೆ உதடுகளின் ஸ்தோத்திர பலி. ஆமென். நன்றி அப்பா இயேசுவே. உன்னதனல் ராஜனுக்கே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ಯೇಸುವೆ, ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ಯೇಸುವೆ, ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಆತನ ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿಯೇ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬ ವಾಕ್ಯದಂತೆ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಏನೇ ನಡೆದರೆ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ನಿನ್ನ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ನಿಮ್ಮ ಒಂದು ಕೀರ್ತಿಗಳನ್ನು ಕರ್ತನೆ ನಮ್ಮ ಮೂಲಕ ಪ್ರಕಟ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನೆ ಅಪ್ಪ ನೀನು ಮಾಡುತ್ತಿರುವಂಥ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ ಯೇಸುವೆ. ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ಅಪ್ಪ. ಬಾ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ ಸ್ವಾಮಿ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿದನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಗಾಢಾಂಧಕಾರ ದಿನ ನಡೆದರು,
ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು, ಗಾಢಾಂಧಕಾರದಿ ನಡೆದರು. ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಕಲ್ಪಟ್ಟರು, ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವೆ ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರನು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು. ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನನ್ನು ದೂಷಿಸಿದರು. ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು ದೇವಾ, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆ ಸಾಕು, ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರನು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. 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 ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರನು. ಓ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರನು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಆಮೆನ್. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ஹalleluya ஹalleluya நன்றி உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனப்பா இயேசுவே, அப்பா அப்பா, இந்த இயேசுவே, ஆராதனை எங்களுடைய நேரத்துல கண்கள் பார்க்கவில்லை, தகப்பனே, எங்கள் சுவாமி, காதுகள் எங்களுடைய கேட்கவில்லை, ஆவி அப்பா ஆத்மா இயேசுவே, சரீரத்துக்கு ஜீவ நீர் பலியாக எங்களுக்காக அர்ப்பணிக்கிற ஆயத்தப்படுத்தி வைத்ததை தகப்பனே, அப்பா இயேசுவே, ஆத்மா பிராண எங்களுக்காக சரீரம் ராஜ்யத்தை கர்த்தனே, ஆயத்தப்படுத்தி அப்பா, வைத்திருக்கிறீரே, நிம்மதி அதற்காக கர்த்தர் நன்றி அப்பா ஜீவ இயேசுவே. பலியாக சுவாமி. அப்பா நன்றி, அப்பா நன்றி இயேசுவே. Thank you Hallelujah. Jesus, thank you Lord. Hallelujah. நன்றி அப்பா இயேசுவே. Hallelujah. Thank you Father. Hallelujah.
இயேசுவே நன்றியப்பா இயேசுவே. வேக வேகமாய் வாருமே மாரநாதா இயேசுவே வேக வேகமாய் வாருமே அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே அசைவாடும் ஆவியே ஹalleluya 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 ಈಗ ಎಲ್ಲರೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಂತ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಸ್ವಂತ ಭಾಷೆಗಳಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. Our Father ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ in ನನ್ನ heaven, ತಂದೆ, ನಿನ್ನ hallowed be ನಾಮ your name. ಪರಿಶುದ್ಧವೆಂದು Lord, your ಎಣಿಸಲ್ಪಡಲಿ. kingdom come, ಪಾ ನಿನ್ನ your will ರಾಜ್ಯ be done ಬರಲಿ. on earth ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ as it is ಚಿತ್ತ in ನೆರವೇರುವ heaven. ಪ್ರಕಾರ Give us this ಭೂಲೋಕದಲ್ಲಿಯೂ day our daily ನೆರವೇರಲಿ. bread. Forgive ನಮ್ಮ us our ಅನುದಿನದ debts and we ಆಹಾರವನ್ನು forgive ಇವತ್ತು our ನಮಗೆ debtors. ದಯಪಾಲಿಸು. Lead us not ಮತ್ತೊಬ್ಬರು into ಮಾಡಿದ temptation, but ತಪ್ಪುಗಳನ್ನು ನಾವು deliver us from the ಕ್ಷಮಿಸುವಂತೆ evil ನಮ್ಮ one. ತಪ್ಪುಗಳನ್ನು For yours ಕ್ಷಮಿಸು. is the kingdom, ನಾವು power, ಶೋಧನೆಗೆ and the glory ಹೋಗದಂತೆ forever ಕೇಳಿದ and ever. ತಪ್ಪಿಸಿ ನಮ್ಮನ್ನು Amen. ಕಾಪಾಡು. ಯಾಕೆಂದರೆ ರಾಜ್ಯವು ಬಲವು ಮಹಿಮೆಯು ಸದಾ ಕಾಲ ನಿಮ್ಮದೇ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್ ಆಮೆನ್ Amen. ಆಮೆನ್. Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் ನಾನು என்று. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೇನೆ ನೀವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಎಂದು. நாங்கள் எல்லாம் துதியும் கனமும் மகிமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே நாங்கள் செலுத்த ನಮ್ಮ வேண்டும். ಎಲ್ಲಾ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮಾತ್ರ ನಾವು ಸಲ್ಲಿಸಬೇಕು. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாததிருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ನಾವು ನಿಂತಿರುವುದು ನಿರ್ಮೂಲ ಆಗದೇ ಇರುವುದು ಆತನ ಶುದ್ಧ ಕೃಪೆಯಾಗಿದೆ. இன்றைக்கு நாங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை. ಇಂದು ನಾವು ಜೀವದಿಂದ ಇದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ಅದು ಆತನ ಕೃಪೆ. இன்றைக்கு நம்மளுக்கு உணவு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவருடைய கிருபை. ಆದರೆ ಇಂದು ನಮಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರ ಸಿಗುತ್ತಿದೆ ಅಂದ್ರೆ ಅದು ಆತನ ಕೃಪೆ. ஒரு நல்ல வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை. ನಾವೊಂದು ಒಳ್ಳೆ ಮನೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ ಅಂದ್ರೆ ಅದು ಆತನ ಕೃಪೆ. எல்லாம் அவருடைய கிருபையாக இருக்கிறது. ಎಲ್ಲವೂ ಆತನ ಕೃಪೆಯಾಗಿದೆ. அவர் இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ಆತನಿಲ್ಲದೆ ನಮಗೇನು ಸಿಗುವುದಿಲ್ಲ. தேவ ஜனங்களே நானும் நீங்களும் ದೇವ ಜನಗಳೇ ನಾನು ನೀವು ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ கடைசி ಜೀವಿಸಬೇಕು. நாட்களிலே இருக்கிறோம். ಕೊನೆಯ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. கடைசி நேரங்களிலே இருக்கிறோம். ಹಾಗೂ ಒಂದು ಕೊನೆಯ ಒಂದು ಗಳಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. கடைசி நொடிகளிலே நாங்கள் வாழ்ந்து ಕೊನೆಯ கொண்டிருக்கிறோம். ಕ್ಷಣಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. ನಾನು நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ನಾನು ನೀವು ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. ನಾನು நீங்கள் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க ನಾನು வேண்டும். ನೀವು ಆತನ ಬರವಣಿಗೆಗಾಗಿ ಕಾದಿರಬೇಕು. ஏனென்றால் அநேக பெயர் கிறிஸ்தவர்கள் கைவிடப்படுவார்கள். ಯಾಕೆಂದ್ರೆ ಅನೇಕರು ಹೆಸರಿಗೆ ಕ್ರೈಸ್ತರಾಗಿ ಜೀವಿಸುವವರು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கைவிடப்படுவார்கள். ಏನೋ ತಾನೆಂದು ಜೀವಿಸುತ್ತಿರುವವರು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. அவிசுவாசிகள் கைவிடப்படுவார்கள். ಅವಿಶ್ವಾಸಿಗಳು ಕೈ ಬಿಡಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஆனால் வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ಆದರೆ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, யார் சத்தியத்தை அறிந்து ಯಾರು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದು சத்தியத்துக்கு விரோதமாய் வாழ்ந்து ಸತ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಜೀವಿಸಿ அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆண்டவரை நிராகரிக்கிறார்களோ ಅವರ ಒಂದು ಜೀವಿತಗಳ ಮೂಲಕ ಕರ್ತನನ್ನು ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. அவர்களின் மேலே தேவனுடைய கோபம் 100 மடங்கு அதிகமாக வருகிறது என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವರ ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪ 100ರಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ಬರುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ನಾನು நீங்கள் எதற்காக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ನಾನು ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ? அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಆತನಿಗಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದೇವೆ. நம்முடைய சுயசித்தத்தை நிறைவேற்ற அல்ல, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ சொந்த ಅಲ್ಲ, காரியங்கள் செய்வதற்கல்ல. ಸ್ವಂತ ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಈ ಒಂದು ಲೋಕಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕಳುಹಿಸಿದ್ದಾರೆ. அந்த நோக்கத்தை நானும் நீங்கள் அறிந்து ಆ ಒಂದು ಉದ್ದೇಶವನ್ನು ನಾನು ನೀವು ತಿಳಿದು நானும் நீங்கள் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய் வாழ வேண்டும். ನಾನು ನೀವು ಆತನ ಚಿತ್ತದಂತೆ ಜೀವಿಸಬೇಕು. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டும் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವವರು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ಆತ್ಮಿಕವಾದ ಜೀವಿತವನ್ನು ಕುರಿತು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ஒரு திருடன் வருவதை போல இருக்கும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರವಣಿಗೆ ಒಂದು ಕಳ್ಳನು ಬರುವಂತೆ ಇರುತ್ತದೆ. அவர் எப்பொழுது வருவார், எப்படி வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ಆತನು ಯಾವಾಗ ಬರುತ್ತಾರೆ, ಹೇಗೆ ಬರುತ್ತಾರೆ ಎಂದು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அவர் வருகிறவராக இருக்கிறார். ಆದರೆ ಆತನು ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள்
எச்சரிக்கையாக இருங்கள், ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ, வேதத்தை வாசியுங்கள், ವೇದವನ್ನು ಓದಿರಿ, ஜெபியுங்கள். ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் விழித்திருந்து ನೀವು ಎಚ್ಚರವಾಗಿದ್ದು அவருடைய வருகைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ಆತನ ಬರವಣಿಗೆಗಾಗಿ ನೀವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். ಆತನ ಬರವಣಿಗೆಗಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಿರುವವರು ಮಾತ್ರವೇ ಆತನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವರು. தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ದೇವರ ವಾಕ್ಯವಿದೆ. உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள், ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ, ஆண்டவர் உங்களுக்கு பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேரா கடந்து போவோம். ಈಗ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಹೋಗೋಣ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. மத்தேயுக்கு எழுதிய சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ இன்றைக்கு 6வது வசனத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். ಇಂದು 6ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. மத்தேயுக்கு எழுதிய சுவிசேஷம் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ನಾನು நீங்கள் மலை பிரசங்கத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ನಾನು ನೀವು ಒಂದು ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡುತ್ತಲೇ இந்த மலை ಬರ್ತಾ பிரசங்கமானது ಈ ಒಂದು ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗವಾದದ್ದು ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು தம்முடைய சீஷர்களுக்கு பிரசங்கித்தார். ತನ್ನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರು. ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிற விசுவாசிகள் ಹಾಗೂ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும், ಯಾವ ರೀತಿಯಾದ ಗುಣಾತಿಶಯಗಳಿರಬೇಕು, எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ಯಾವ ರೀತಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು, ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும், ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗ ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕು, மனுஷர்களுக்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்று ಮನುಷ್ಯರಿಗೆ ಮುಂಭಾಗ ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕು இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் தெளிவாக பேசியிருக்கிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಒಂದು ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗದ ಮೂಲಕ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ நான் இதை ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ನಾನು ಇದನ್ನು ಪುನಃ ಹೇಳಲು ಬಯಸುವೆ. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து நம்ம ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ಈ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ಜೀವಿಸಿ ನಾವು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் ஆவியானவர் இல்லாமல் இந்த இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் நீங்கள் வாழவே முடியாது. ದೇವರಾತ್ಮ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಈ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ನಾವು ನಡೆಸಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. எப்பொழுது நான் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோமோ, ಯಾವಾಗ ನಾನು ನೀವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறோமோ, ರಾಜ್ಯದ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸಿದ್ದೇವೋ, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். ನಮ್ಮ ಗುಣಾತಿಶಯಗಳು ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ. அநேக ஜனங்களுக்கு மலை பிரசங்கம் பிடிக்காது. ಅನೇಕ ಜನರಿಗೆ ಈ ಒಂದು ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. அநேக ஜனங்களுக்கு அந்த காரியங்கள் பிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕರಿಗೆ ಈ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ಇಷ್ಟವಿಲ್ಲದೆ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கடினமாக போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಯಾಕೆಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕಠಿಣವಾಗಿ ಬೋಧಿಸುತ್ತಲಿದ್ದರು. ஆனால் விசுவாசியான நான் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ಆದರೆ ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நேசிக்க வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நான் நீங்கள் பிரவேசிக்க வேண்டும். ಆತನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ನಾನು ನೀವು ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் சந்தோஷத்தை தேடி ಈ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ஆனால் இந்த ಓಡುತ್ತಿದ್ದಾರೆ. உலகத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் என்பது உண்மையான சந்தோஷம் கிடைக்காது. ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ. அநேக ஜனங்கள் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. நான் இந்த பாவம் செய்தால் அந்த பாவம் செய்தால் சந்தோஷம் அடைவேன். ನಾನು ಈ ಒಂದು ಪಾಪ ಆ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಸಂತೋಷ ಹೊಂದುತ್ತೇನೆ. நான் யாராவது நேசித்தால் அவர்கள் எனக்கு சந்தோஷத்தை தருவார்கள். ಹಾಗೂ ನಾನು ಯಾರನ್ನಾದರೂ ಪ್ರೀತಿಸಿದರೆ ಅವರು ನನಗೆ ಸಂತೋಷವನ್ನು நான் ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த வேலை செய்தால் இந்த வேலை எனக்கு சந்தோஷம் தருகிறது. ಆದ್ರೆ ನಾನು ಈ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಈ ಒಂದು ಕೆಲಸ ನನಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತದೆ. நான் இந்த காரியம் செய்தால் இந்த காரியம் எனக்கு சந்தோஷம் தருகிறது. ನಾನು ಈ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರೆ ಈ ಕಾರ್ಯ ನನಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತದೆ. நான் பேர் புகழ் பெற்றுக்கொண்டால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் ನನಗೆ ಹೆಸರು ಹೆಮ್ಮೆ ಇದ್ದರೆ ನಾನು ಸಂತೋಷ ಹೊಂದುವೆ என்று ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ಎಂದು ಜನರು ತಿಳಿಯುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஆனால் ಆದರೆ ஜனங்கள் உண்மையான சந்தோஷம் கிடைக்காமல் ಆದ್ರೆ ಜನರಿಗೆ ನಿಜವಾದ ಸಂತೋಷ ಸಿಗದೆ பாவத்தில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಪಾಪದಲ್ಲಿ ಸಾಯುತ್ತಲಿದ್ದಾರೆ. ஒருவன் உலகத்தை நேசித்தால் ಒಬ್ಬನು ಲೋಕವನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರೆ ஆண்டவருடைய அன்பு அவனுக்குள்ளாக இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ದೇವರ ಪ್ರೀತಿ ಅವನೊಳಗೆ ಇಲ್ಲ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஜனங்களாக இருக்க வேண்டும். ನಾನು ನೀವು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತಹ ಜನರಾಗಿ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாய் நான் நீங்கள் வாழ வேண்டும். ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತಹ ಜನಗಳಾಗಿ ನಾವು கடைசி ಇರಬೇಕು. வாரம் நான் நீங்கள் மத்தேயு 5:5 குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். ಹಾಗೂ ಕಳೆದ ವಾರ ಮತ್ತಾಯ 5ನೇ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡಿದೆವು. இல்ல இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಈ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சாந்த குணம் உள்ளவர்கள், ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರು, சந்தோஷமானவர்கள், ಸಂತೋಷವಾದವರು, பாக்கியவான்கள், ಭಾಗ್ಯವಂತರು, அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರ என்ற ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ அப்பொழுது ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க என்ன பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்? ಆಗ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಏನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಇಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ? இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், ಯೇಸು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ஒரு ಅಂದರೆ, மனுஷன் உண்மையாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ಒಂದು ಮನುಷ್ಯನು ನಿಜವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕಾದರೆ அவன் சாந்த குணம் உள்ளவனாக காணப்பட வேண்டும். ಅವನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿ இந்த ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. சாந்த குணம் என்பது ಈ ಶಾಂತ ஒரு ಗುಣವೆನ್ನುವುದು கிறிஸ்தவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். ಅದು ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನೊಳಗೆ ಇರಬೇಕು. இயேசு
கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சாந்த குணம் உள்ளவர்கள் மட்டும் தான் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಹಾಗೂ ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವರು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. உங்களுக்குள்ளாக சாந்த குணம் இல்லாவிட்டால், ನಿಮ್ಮೊಳಗೆ ಶಾಂತ ಗುಣ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, உங்களுக்குள்ள பெருமை இருந்தால், ನಿಮ್ಮೊಳಗೆ ಹೆಮ್ಮೆ ಇದ್ದರೆ நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது. ನೀವು ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ಆಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறவர்கள் ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವವರು சாந்த குணம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ನಾನು நீங்கள் ಆண்டவருக்கு முன்பாக சாந்த குணம் உள்ளவராக இருக்கிறோம். ನಾನು ನೀವು ದೇವರ ಮುಂಭಾಗ ಶಾಂತ ಗುಣ ஆண்டவரே, ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. நான் பாவியாக இருக்கிறேன், ದೇವರೇ, ನಾನು உம்முடைய ಪಾಪಿಯಾಗಿದ್ದೇನೆ, நீதியை நான் இழந்து விட்டிருக்கிறேன், ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು நான் ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇನೆ, அசுத்தமான மனுஷனாக இருக்கிறேன் ನಾನು ಅಶುದ್ಧವಾದ என்று ಮನುಷ್ಯನಾಗಿದ್ದೇನೆ. ஆண்டவருக்கு முன்பாக ಎಂದು ದೇವರ ಮುಂಭಾಗ நாங்கள் பாவிகள் என்று ஒற்றுக்கொள்கிறோம். ನಾವು ಪಾಪಿ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் அதே ஜனங்களுக்கு முன்பாக ಆದರೆ ಜನಗಳಿಗೆ ಮುಂಭಾಗ நான் நீங்கள் என்ன செய்கிறோம்? ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? பெருமை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ಹೆಮ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ ஆனால் இயேசு ಕಾಣಲ್ಪಡುತ್ತೇವೆ. என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்? ಆದರೆ ಯೇಸು ಏನು நான் ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ನಾನು ನೀವು ಜನರ ಮುಂಭಾಗ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. நம்மளுக்கு விரோதமாய் ஜனங்கள் என்ன பேசினாலும், ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಜನರು ಏನೇ என்ன ಮಾತಾಡಿದರು, கெட்டதை செய்தாலும், ಏನೇ ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡಿದರು, எந்த காரியம் செய்தாலும், ಏನೇ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು, நான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ನಾನು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು அவர்கள் நம்மளுக்கு என்ன தீமையை செய்கிறார்களோ ಅವರು ನಮಗೇನು ಕೆಟ್ಟದ್ದು ಮಾಡುತ್ತಾರೆ அதை வாங்கிக் கொண்டு ಅದನ್ನು ನಾವು ಪಡೆದುಕೊಂಡು நாங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ನಾವು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡಬೇಕು. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்கள் ஒரு நாளும் இந்த குணாதிசயங்களுக்குள்ளாக வாழ வேண்டும். ನೀವು ಪ್ರತಿದಿನವೂ ಈ ಒಂದು ಗುಣಾತಿಶಯದಿಂದ ಜೀವಿಸಬೇಕು. அப்பொழுது நீங்கள் ஆண்டவரை சந்தோஷத்தை காண்பீர்கள். ಆಗ ನೀವು ದೇವರ ಸಂತೋಷವನ್ನು ಕಾಣುತ್ತೀರಾ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು நீங்கள் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ராஜ்யத்துக்குள்ளாக கூட பிரவேசிப்பீர்கள். ನೀವು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ நீங்கள் ಮಾಡುತ್ತೀರಾ. இந்த பூமியையும் சுதந்தரிப்பீர்கள். ನೀವು ಈ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು ಸ್ವತಂತ್ರ இந்த ಮಾಡುತ್ತೀರಾ. வாரம் ಈ ವಾರ நான் நீங்கள் 4வது ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போகிறோம். ನಾವು ಈಗ 4ನೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕುರಿತಾಗಿ இந்த ನೋಡುತ್ತೇವೆ. 4வது ஆசீர்வாதம் எதை குறித்து பேசுகிறது? ಈ 4ನೇ ಆಶೀರ್ವಾದ ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತದೆ? அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், ಆಗ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವರು பாக்கியவான்கள், ಹಾಗೂ ಅವರು ಧನ್ಯರು. அவர் தான் சந்தோஷமானவர்கள், ಅವರಿಗೆ ತೃಪ್ತಿಯಾಗುವುದು, சந்தோஷமானவர்கள் ಅವರಿಗೆ என்று ಸಂತೋಷವಾಗುವುದು வார்த்தை சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? ನಾನು ನೀವು இந்த ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. உலகத்திலே நீங்கள் சந்தோஷம் காண வேண்டுமா? ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷ ಕಾಣಬೇಕು. வருகிற உலகத்திலே நீங்கள் சந்தோஷத்தை காண வேண்டுமா? ಬರುವಂತ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವನ್ನು ಕಾಣಬೇಕು. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾಯಾರಿದವರು பாக்கியவான்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಅವರುಗಳು ಧನ್ಯರೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. இந்த உலகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் ಈ என்றால் ಲೋಕದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು பஞ்சத்திலே மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಹಾಗೂ ಬರದಲ್ಲಿ ಸಾಯುತ್ತಲಿದ್ದಾರೆ. நீங்கள் முன்பாக வரலாற்றை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ಹಾಗೂ ಹಿಂದೆ ಒಂದು ಇತಿಹಾಸಗಳನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ இந்தியாவிலேயும் ಭಾರತದಲ್ಲೂ அநேக தேசங்களிலும் ಅನೇಕ இந்த ದೇಶದಲ್ಲೂ பஞ்சமானது ಇದು ಬರವಾದದ್ದು வந்திருக்கிறது. ಬಂದಿದೆ. இந்த பஞ்சத்தின் நிமித்தம் ಈ ಒಂದು ಬರದ ನಿಮಿತ್ತ ஆயிரம் ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். ಸಾವಿರ ಜನರು ಸತ್ತು இந்த ಹೋಗಿದ್ದಾರೆ. பஞ்சத்தின் நிமித்தம் ಇದು ಬರದ ನಿಮಿತ್ತ அநேக பிள்ளைகள், ಅನೇಕ ಮಕ್ಕಳು, அநேக பெரியவர்கள், ಅನೇಕ ದೊಡ್ಡವರು, எல்லா விதமான ஜனங்களும் ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ இந்த ಜನರು பஞ்சத்தில ಈ மரித்திருக்கிறார்கள். ಒಂದು ಬರದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. 430வது இயேசு கிறிஸ்துவுக்கு முன் ಅಂದ್ರೆ 430 ಅಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಮುಂಚೆ இந்த பஞ்சமானது ಇದು ಬರವಾದದ್ದು ரோம ராஜ்யத்துக்குள்ளாக வந்தது. ರೋಮ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಬಂದಿತ್ತು. எப்பொழுது ரோம ராஜ்யத்துக்குள்ளாக வந்ததோ ಯಾವಾಗ ಒಂದು ರೋಮ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಬಂದಿತ್ತು, ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் ಜನರು ಊಟವಿಲ್ಲದೆ பட்டினியாக இருந்தார்கள். ಹಸಿವಿನಿಂದ ಇದ್ದರು. இந்த ஜனங்களுக்கு பட்டினியை பொறுத்து கொள்ள முடியாமல் ಈ ಒಂದು ಜನರು ಹಸಿವನ್ನು ತಡೆಯಲಾರದೆ நதிகளிலே போய் விழுந்து மரித்து விட்டார்கள். ಹಾಗೂ ನದಿಗಳಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿದ್ದು ಸತ್ತು ಹೋದರು. எதற்காக மரித்தார்கள் என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ಸತ್ತರು ಎಂದರೆ சாப்பாடுக்காக பஞ்சம். ಆದರೆ ಆಹಾರಕ್ಕೆ ಬರ. அநேக தேசத்திலே ಅನೇಕ ದೇಶದಲ್ಲಿ இந்த மண்ணின் புயல் வருகிறது. ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಒಂದು ಗಾಳಿ ಬರುತ್ತದೆ. அதுக்கு பின்பு புயல் வருகிறது. ಅದಾದ ಮೇಲೆ ಒಂದು ಸುಂಟರ ಗಾಳಿ அந்த ಬರುತ್ತದೆ. மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் ಆ என்றால் ರೀತಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ஜனங்கள் தண்ணி இல்லாமல் ಜನರು ನೀರಿಲ್ಲದೆ அநேக ஜனங்கள் அந்த தாகத்திலேயே மரித்து விட்டார்கள். ಅನೇಕ ಜನರು ಆ ಒಂದು ದಾಹದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದರು. 1943ல பார்த்தீர்கள் என்றால் 1943ರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பெங்கால் பஞ்சம் என்று ஒரு காரியம் நடந்தது. ಬೆಂಗಾಲ್ ಒಂದು ಬರ ಎಂದು ಒಂದು ಕಾರ್ಯ இந்த ನಡೆಯಿತು. பஞ்சத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ಆ ಒಂದು ಬರದಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ கிட்ட 20 லட்சம் ஜனங்கள் மரித்து விட்டார்கள். ಸುಮಾರು 20 ಲಕ್ಷ ಜನ ಸತ್ತು ಹೋದರು. இது எங்க நடந்தது? ಏನು ನಡೆಯಿತು? நம்மளுடைய இந்தியாவில நடந்தது. ನಮ್ಮ ಭಾರತದಲ್ಲಿ ನಡೆಯಿತು. பெங்கால் என்கிற ஒரு தேசத்தில் பெங்காலில இந்த காரியம் நடந்தது. ಅಂದ್ರೆ ಇದು ಒಂದು ಬಂಗಾಳ ದೇಶದಲ್ಲಿ ನಡೆಯಿತು. பெங்காலில இந்த
காரியம் நடந்தது. ಈ ಒಂದು ಕಾರ್ಯವು ಅಂದ್ರೆ ಆ ಒಂದು ಬೆಂಗಾಲ್ ದೇಶದಲ್ಲಿ ನಡೆಯಿತು. 20 லட்சம் ஜனங்கள் மரித்து விட்டார்கள். 20 ಲಕ್ಷ ಜನ ಸತ್ತು ಹೋದರು. எதற்காக மரித்தார்கள் என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ಸತ್ತರು? சாப்பாடு இல்லை, ಆಹಾರ ಇಲ್ಲ, அவர்கள் பட்டினி கிடந்து ಅವರ ಹಸಿವಿನಿಂದ அநேக ஜனங்கள் மரித்து ಅನೇಕ விட்டார்கள். ಜನ ಸತ್ತು ಹೋದರು. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? இன்றைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿರುವಂತ ಜೀವಿತವನ್ನು ನೋಡುವಾಗ நம்மளுக்கு சாப்பாடு வேண்டும் என்றால் ನಮಗೆ ಆಹಾರ ಬೇಕೆಂದರೆ ஸ்விக்கில ஆர்டர் செய்து விடுகிறோம். ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ ಅಂದ್ರೆ ಒಂದು ಸ್ವಿಗ್ಗಿಯಲ್ಲಿ ಆರ್ಡರ್ ಮಾಡುತ್ತೇವೆ. வீட்டுக்கே சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ಮನೆಗೆ ಆಹಾರವನ್ನು ತಂದು ಕೊಡುತ್ತಾರೆ. வீட்டில சாப்பாடு இல்லவென்றால் ಮನೆಯಲ್ಲಿ ಆಹಾರ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ வெளியே ஹோட்டல்களுக்கு போகிறோம். ಹೊರಗೆ ಹೋಟೆಲ್ಗಳಿಗೆ ಹೋಗಿ ரெடிமேட் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிறது. ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧವಾಗಿರುವಂತ ಆಹಾರ ನಮಗೆ ஆனால் இயேசு ಸಿಗುತ್ತದೆ. கிறிஸ்துவின் நாட்களில் அப்படி அல்ல. ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇದ್ದಂತ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹಾಗೆ ಅಲ್ಲ. அங்க எந்த விதமான ஃபாஸ்ட் ஃபுட்கள் ஹோட்டல்கள் இல்லை. ಅಲ್ಲಿ ಯಾವ ವಿಧವಾದ ಹೋಟೆಲ್ಗಳು ಫಾಸ್ಟ್ ಫುಡ್ಗಳು ಇಲ್ಲ. ஜனங்கள் பஞ்சத்தில் மரித்து கொண்டிருந்தார்கள். ಜನಗಳು ಬರದಲ್ಲಿ அந்த ಸಾಯುತ್ತಲಿದ್ದರು. நாட்களில் ஜனங்கள் பஞ்சம் என்னவென்று அறிந்து ಆ கொண்டிருந்தார்கள். ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಬರ ಏನೆಂದು ಜನರು ತಿಳಿದಿದ್ದರು. ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே ಜನರಿಗೆ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ சரியான சம்பளம் இல்லை. ಸರಿಯಾದ ಸಂಬಳವಿಲ್ಲ. அவர்கள் வேலை செய்தாலும் ಅವರು ಕೆಲಸ அந்த ಮಾಡಿದರು. சம்பளத்தில் அவர்கள் சாப்பாடு சாப்பிட முடியாமல் வாழ்ந்து ಆ ಒಂದು கொண்டிருந்தார்கள். ಸಂಬಳದಲ್ಲಿ ಅವರು ಜೀವಿತವನ್ನು ನಡೆಸಲಾರದೆ ಇದ್ದರು. அப்படிப்பட்ட கடினமான வாழ்க்கை இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಆ ಕಠಿಣವಾದ ಜೀವಿತ ಅವರುಗಳು ನಡೆಸುತ್ತಲಿದ್ದರು. அநேக ஜனங்கள் மரித்து விட்டார்கள். ಅನೇಕ ಜನ ಸತ್ತು ಹೋದರು. அந்த ஜனங்களுக்கு ಆ ಜನರಿಗೂ தாகம் என்றால் என்னவென்று தெரியும், ದಾಹ ಎಂದರೆ ಏನೆಂದು ಗೊತ್ತು, பசி என்றால் என்னவென்று தெரியும். ಹಸಿವೆಂದರೆ ಏನೆಂದು ஆனா ಗೊತ್ತು. இன்றைக்கு எனக்கும் உனக்கும் அது தெரியாது. ಆದ್ರೆ ಇಂದು ನನಗೆ ನಿನಗೆ ಅದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏனால் சரியான நேரத்தில் சாப்பிடுகிறோம். ಯಾಕಂದ್ರೆ ಸರಿಯಾದ ಸಮಯದಲ್ಲಿ ತಿನ್ನುತ್ತೇವೆ. ஏதான தேவை என்றால் கடைக்கு போய் வாங்கி கொண்டு வருகிறோம். ಏನಾದ್ರೂ ಬೇಕೆಂದ್ರೆ ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ತರುತ್ತೇವೆ. இன்றைக்கு பஞ்சம் என்றால் நம்மளுக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಇಂದು ಬರ ಏನೆಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் அந்த நாட்களிலே ಆದ್ರೆ ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ஜனங்கள் பஞ்சத்தில் மரித்து கொண்டிருந்தார்கள். ಜನಗಳು ಆ ಒಂದು ಬರದಲ್ಲಿ ಅವರು ಸಾಯುತ್ತಲಿದ್ದರು. இங்க இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು சரீரத்துக்குரிய ಶರೀರಕ್ಕೆ ಬೇಕಾದ காரியங்களை குறித்து பேசவில்லை. ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. சரீரத்துக்குரிய ಶರೀರಕ್ಕೆ ಬೇಕಾದ இல்லையா பசியை குறித்து பேசவில்லை. ಹಸಿವನ್ನು ಕುರಿತಾಗಿ இங்க ಮಾತಾಡಲಿಲ್ಲ. ஆவிக்குரிய பசியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ಹಸಿವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಾರೆ. ஆவிக்குரிய பசியை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க பேசிக் கொண்டிருக்கிறார். ಆತ್ಮಿಕವಾದ ಹಸಿವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಮಾತಾಡುತ್ತಾರೆ. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ಆಗ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಿರಿದವರು ஆண்டவர் என்ன செய்வார்? அவர்களுக்கு ದೇವರು ಅವರಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவரை திருப்திப்படுத்துவார் ಅವರನ್ನು என்று ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾರೆ வார்த்தை சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. நானும் நீங்கள் திருப்தியாக வேண்டும் என்றால் ನಾನು ನೀವು ತೃಪ್ತಿಯಾಗಬೇಕಾದರೆ நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க ಒಂದು வேண்டும். ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ನಾವು ಬಾಯಿರಿದವರಾಗಿರಬೇಕು. அந்த நீதிக்காக நானும் நீங்கள் ஏங்குகிற பிள்ளைகளாக இருக்க ಆ வேண்டும். ಒಂದು ನೀತಿಗಾಗಿ ನಾವು ಅಂದ್ರೆ ಕಾದಿರುವಂತಹ ஒரு ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. உண்மையான கிறிஸ்தவன் யார் என்றால் ಒಂದು ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನು ಯಾರು? அவனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்ட குணாதிசயமாக இருக்கும் என்றால் ಆತನ ಗುಣಾತಿಶಯ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ ಅಂದರೆ அவன் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவனாய் காணப்படுவான். ಅವನು ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾಯಿರಿದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. அநேக விசுவாசிகள் இன்றைக்கு, ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಇಂದು, அநேக பெயர் கிறிஸ்தவர்கள், ಅನೇಕರ ಹೆಸರಿಗೆ அநேக ಕ್ರೈಸ್ತರುಗಳು, ஊழியக்காரர்கள், ಅನೇಕ இந்த ಸೇವಕರು, உலகத்தில் இருக்கிற முக்காவாசி கிறிஸ்தவர்கள் ಆದರೂ ಈ ಒಂದು ಲೋಕದಲ್ಲಿರುವಂತಹ ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರುಗಳು நீதியின் மேல் பசி தாகம் இல்லாமல் வாழ்ந்து ಹಾಗೂ கொண்டிருக்கிறார்கள். ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾಯಿರದಿಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ. ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தேன், ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದೆ. இயேசுவை விசுவாசிக்கிறேன், ಯೇಸುವನ್ನು ವಿಶ್ವಾಸ இயேசுவை ಮಾಡಿದೆ. சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், ಯೇಸುವನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದೆ. இயேசுவின் பாவத்தை மன்னித்தார், ಯೇಸು ನನ್ನ ಪಾಪವನ್ನು நான் ಕ್ಷಮಿಸಿದನು. ராஜ்யத்துக்கு போகிறேன். ನಾನು ರಾಜ್ಯಕ್ಕೆ ஆனா ಹೋಗುವೆ. இவருடைய வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால் ಆದ್ರೆ ಇವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ನೋಡುವಾಗ பரிசுத்தம் இல்லை, ಪರಿಶುದ್ಧವಿಲ್ಲ, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றவில்லை, ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರಿಸಲಿಲ್ಲ, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழவில்லை. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಜೀವಿತ ನಡೆಸಲಿಲ್ಲ. இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் ಈ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ನೀವು நீங்கள் ನಡೆಸುತ್ತಿರುತ್ತಾರೆ. ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க ನೀವು முடியாது. ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் உங்களை பார்த்து இப்பொழுது பேசிக் ದೇವರು கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. நீங்கள் நீதிக்காக ஏங்குகிற ஜனங்களாக இருக்க ನೀವು வேண்டும். ನೀತಿಗಾಗಿ ಅಂಗಲಾಚುವಂತಹ ಜನರಾಗಿರಬೇಕು. நீதியின் மேல் பசிதாகம் உள்ள ஜனங்களாக நீங்கள் காணப்பட ನೀತಿಯ ಮೇಲೆ வேண்டும். ಹಸಿದು ಬಾಯಿರದವರಾಗಿ ನೀವು ಇರಬೇಕು. எப்பொழுது இந்த நீதிக்காக நீங்கள் ஏங்குகிறீர்களோ ಯಾವಾಗ ಈ ಒಂದು ನೀತಿಗಾಗಿ ನೀವು ಅಂಗಲಾಚುತ್ತೀರೋ ஆண்டவர் ದೇವರು அந்த நீதியை உங்களுக்கு கொடுப்பார் என்ற வார்த்தை ಆ ಒಂದು சொல்லுகிறது. ನೀತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂದು ವೇದವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತ ஒரு ಎನ್ನುವುದು ஜாலியான வாழ்க்கை அல்ல. ಅದು ಒಂದು ಸಂತೋಷವಾದ ಜೀವಿತವಲ್ಲ. ஏனோ தான் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ಏನೋ ತಾನೆಂದು ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತವಲ್ಲ. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಜೀವಿತವೇ ಒಂದು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. அவருக்காக பாடுபடுவது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ಹಾಗೂ ಆತನಿಗಾಗಿ ನಾವು ಕಷ್ಟಪಡುವುದೇ ಒಂದು ನಿಜವಾಗಲು ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. ಹಾಗೂ ಆತನ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದೇ ಒಂದು ಕ್ರೈಸ್ತರ இயேசு ಜೀವಿತ. கிறிஸ்துவினுடைய நீதியை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯನ್ನು ನೀವು ನೆರವೇರಿಸುತ್ತಲಿದ್ದೀರಾ? அவருடைய நீதிக்கு பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? ಆತನ ಒಂದು ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಿರಿದವರಾಗಿದ್ದೀರಾ? அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಆಗ சொல்லுகிறார், ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಈ ರೀತಿಯಾದ ಜನಗಳು ಮಾತ್ರವೇ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯ. இப்படிப்பட்ட ஜனங்கள் மட்டும் தான் தேவனுடைய
ரட்சிப்பு கிடைக்கும் என்று வார்த்தை ಹಾಗೂ சொல்லுகிறது. ಈ ರೀತಿಯಾದ ಜನರಿಗೆ ದೇವರ ರಕ್ಷಣೆ ಸಿಗುತ್ತದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. இல்லாவிட்டால் உங்களே நீங்கள் ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள். ಮಾಡಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ. நீங்கள் பரலோகத்துக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. ஆனால் நீங்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் ಆದರೆ ನೀವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇದ್ದೀರಾ என்று நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொல்லிக் ಎಂದು கொண்டிருக்கிறார். ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಲಿದ್ದಾರೆ. அப்பொழுது முதலாவது ಅದರಿಂದ ಮೊದಲು இந்த தேவ நீதி என்றால் நானும் நீங்கள் அறிய வேண்டும். ಈ ದೇವರ ನೀತಿ ಏನೆಂದು ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. ನಾನು நீங்கள் வேதாகமத்தில் அநேக காரியங்களை படித்திருக்கிறோம். ನಾವು ವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓದಿದ್ದೇವೆ. இந்த தேவனுடைய நீதி என்றால் நானும் நீங்கள் அறியாமல் இருக்கிறோம். ಇದು ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನಾವು ತಿಳಿಯದೇ ಇದ್ದೇವೆ. தேவனுடைய நீதி என்றால் சற்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ದೇವರ ನೀತಿ ಏನೆಂದು ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡಿದ್ದೀರಾ? தேவனுடைய நீதி எதை குறித்து பேசுகிறது ದೇವರ ನೀತಿ ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ என்று ಮಾತಾಡುತ್ತದೆ நானும் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோமா? ಎಂದು ನಾನು ನೀವು ತಿಳಿದಿದ್ದೇವೆ. நானும் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்தோம் என்றால் ನಾವು ಆದಿಕಾಂಡದಿಂದ ಕೊನೆಯವರೆಗೆ ಓದುವುದಾದರೆ தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, எல்லா ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். ಎಲ್ಲಾ ಜನರು ಪಾಪಿಗಳಾಗಿದ್ದಾರೆ. ஒரு மனுஷன் மூலியமா இந்த உலகத்துக்கு பாவம் பரவினது. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮೂಲಕ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪಾಪವು ಹರಡಿತು. இந்த உலகத்துல பொறுக்கிற ஒரு மனுஷன் பாவியாக ಈ இருக்கிறான். ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಮನುಷ್ಯನ அவரின் ಪಾಪಿಯಾಗಿದ್ದಾನೆ. மேல் தேவனுடைய கோபம் இருக்கிறது என்று வார்த்தை ಅವರ சொல்லுகிறது. ಮೇಲೆ ದೇವರ ಕೋಪವಿದೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ನಾನು நீங்கள் பாவங்களிலே மரித்திருக்கிறோம், ನಾನು ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದೇವೆ, அநீதிகளிலே மரித்து ಅನೀತಿಯಲ್ಲಿ கொண்டிருக்கிறோம், ಸತ್ತಿದ್ದೇವೆ, சத்திருக்கிறோம், பாவத்திலே மரித்திருக்கிறோம் ಪಾಪದಲ್ಲಿ என்று ಸತ್ತಿದ್ದೇವೆ வார்த்தை தெளிவாக ಎಂದು சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்து ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡಿ அவருடைய மகிமையை ನಾನು நீங்கள் எழுந்து விட்டிருக்கிறோம். ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவர் எப்பொழுது ஆறாம் ஏவாளை உருவாக்கினாரோ ದೇವರು ಯಾವಾಗ ಆದಾಮನು ಹವ್ವಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರು, ஆண்டவர் அவர்களுக்கு நீதியை கொடுத்திருந்தார். ದೇವರು ಅವರಿಗೆ ನೀತಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. ஆண்டவர் நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನೀತಿಯುಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ದೇವರು இந்த நீதியை ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்திருந்தார். ಈ ಒಂದು ನೀತಿಯನ್ನು ಆದಾಮ ಅವಳಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದರು. ஆனா எப்பொழுது இவர்கள் பாவம் செய்து விட்டார்களோ ಯಾವಾಗ ಇವರುಗಳು ಪಾಪ ಮಾಡಿದರು, அந்த தேவனுடைய நீதியை இவர்கள் எழுந்து விட்டார்கள். ಆಗ ಇವರು ದೇವರ ನೀತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. அந்த நீதி இவர்களை விட்டு போய்விட்டது. ಆ ನೀತಿ ಇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. இப்பொழுது இவர்களுக்குள்ளாக பாவம் நிரம்பி இருக்கிறது. ಈಗ ಇವರೊಳಗೆ ಪಾಪವು ತುಂಬಿದೆ. அப்பொழுது முதலாவது நான் நீங்கள் புரிந்து கொள்ள ಅದರ வேண்டும், ಮೊದಲು ನಾನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು, ஆண்டவர் நீதி நிறைந்த தேவனாக இருக்கிறார். ದೇವರು ನೀತಿ ತುಂಬಿದ அது ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய குணாதிசயமாக ಅದು இருக்கிறது. ಆತನ ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. அவர் நீதியின் தேவனாக காரணத்தினால் ಆತನು ನೀತಿಯ ದೇವರಾದ್ದರಿಂದ அவர் பாவங்களை தண்டிக்கிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ಪಾಪವನ್ನು ದಂಡಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. பாவிகளை தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். ಪಾಪಿಗಳನ್ನು ದಂಡಿಸುವಂತ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அநீதியான தேவனாக இருந்தால் ಅವರು ಅನೀತಿಯಾದ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. தேவனாவே இருக்க முடியாது. ಅವರು ದೇವರಾಗಿ ಇರಲು அவர் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நீதியாக இருக்கிற ಅವರು காரணத்தினால் ನೀತಿಯಾಗಿರುವುದರಿಂದ அவர் நீதியின் தேவனாக ಅವರು இருக்கிறார். ನೀತಿಯ அது ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய குணாதிசயமாக இருக்கிறது. ಅದು ಆತನ ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. ஆண்டவர் அவருடைய நீதியை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ದೇವರು ಆತನ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் நீதியை என்றென்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். ಅವರು ತನ್ನ ನೀತಿಯನ್ನು ಎಂದಿಗೂ ಬಿಟ್ಟು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அவர் நீதியான காரணத்தினாலே ಆತನು ನೀತಿಯಾಗಿರುವುದರಿಂದ என்னுடைய பாவங்களை உன்னுடைய பாவங்களை ನನ್ನ ನಿನ್ನ ಪಾಪಗಳನ್ನು இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಇಟ್ಟು இயேசு கிறிஸ்துவை தண்டித்தார். ಯೇಸುವನ್ನು ದಂಡಿಸಿದರು. அவர் நீதியான தேவன், ಅವರು ನೀತಿಯ ದೇವರು, அவர் பரிசுத்தமான ಅವರು தேவன். ಪರಿಶುದ್ಧವಾದ அது ದೇವರು. அவருடைய குணாதிசயமாக ಅದು இருக்கிறது. ಆತನ ಗುಣಾತಿಶಯವಾಗಿದೆ. இயேசு கிறிஸ்து நீதி நிறைந்த தேவனாக ಯೇಸು இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನು ನೀತಿ ತುಂಬಿದ பரிசுத்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆவியானவர் ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು நீதி நிறைந்தவராக இருக்கிறார். ನೀತಿ ತುಂಬಿದವರಾಗಿದ್ದಾರೆ. பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು நீதி நிறைந்தவராக ನೀತಿ இருக்கிறார். நம்முடைய ತುಂಬಿದವರಾಗಿದ್ದಾರೆ. திரியோதக தேவன் ಹಾಗೂ ನಮ್ಮ ತ್ರಿಯೇಕ ದೇವರು நீதி நிறைந்த தேவனாக ನೀತಿ இருக்கிறார். ತುಂಬಿದ அப்பொழுது ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வார்த்தை சொல்லுகிறது, ಆಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷனாகிய ನಾನು நீங்கள் பாவம் செய்து ಮನುಷ್ಯರಾಗಿರೋ ನಾನು ನೀವು ಪಾಪ ಮಾಡಿ அந்த தேவனுடைய மகிமையை நான் நீங்கள் எழுந்து ಆ விட்டிருக்கிறோம். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನಾನು ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. அப்பொழுது நாங்கள் எப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வருகிறோமோ ಆಗ ನಾವು ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇವೋ அவர் நம்மளுக்கு வேற பாவ மன்னிப்பு மக்கள் கொடுப்பதில்லை. ಅವರು ನಮಗೆ ಬರೀ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾತ್ರವಲ್ಲ, எப்பொழுது அவர் மேல உண்மையான விசுவாசத்தை வைக்கிறோமோ ಯಾವಾಗ ಅವರ ಮೇಲೆ ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಡುತ್ತೇವೆ, பிதாவானவர் என்ன செய்கிறார்? ತಂದೆಯಾದವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியை நம்மளுக்கு கொடுக்கிறவராக ಯೇಸು இருக்கிறார். ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯನ್ನು ನಮಗೆ அது ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஒரு இலவச பரிசாக பிதாவானவர் நம்மளுக்கு ಅದು கொடுக்கிறவராக இருக்கிறார். ಉಚಿತವಾದ ಒಂದು ಬಹುಮಾನವಾಗಿ ತಂದೆ ನಮಗೆ எப்பொழுது ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த சுவிசேஷத்தில் நாங்கள் விசுவாசம் வைக்கிறோமோ ಯಾವೆಂದು ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿಡುತ್ತೇವೋ இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿ நம்மளுக்கு ஒரு இலவச பரிசாக ஆண்டவர் நம்மளுக்கு ನಮಗೆ கொடுக்கிறவராக ಉಚಿತ இருக்கிறார். ಬಹುಮಾನವಾಗಿ ದೇವರು ரோமர் ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. 1வது அதிகாரத்திலே ರೋಮರ್ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது வசனம் 17வது வசனத்திலே இருக்கிறது. 16 17ನೇ ವಚನದಲ್ಲಿ ಇದೆ. ரோமர் 1 ರೋಮರ್ 1 16 17 வாசிக்கலாம். 16 17 ನೋಡೋಣ. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது.
நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. ನೀತಿವಂತನು ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ ಜೀವಿಸುವನೆಂದು ವಾಕ್ಯ அப்போ ಹೇಳುತ್ತದೆ. இந்த தேவ நீதியானது ಹಾಗೂ ದೇವರ இந்த ನೀತಿಯಾದದ್ದು சுவிசேஷத்துக்குள்ளாக இருக்கிறது. ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯೊಳಗೆ ಇದೆ. இந்த நீதியானது எங்களுக்கும் உனக்கும் எப்படி கிடைக்கும்? ಈ ನೀತಿಯಾದದ್ದು ನನಗೂ ನಿನಗೂ ಹೇಗೆ ಸಿಗುತ್ತದೆ? இந்த தேவ நீதியானதை ಇದು ದೇವರ ನೀತಿಯಾದದ್ದು ನಾನು நீங்கள் எந்த கிரியை செய்து ನಾನು ನೀವು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿ பெற்றுக்கொள்ள முடியாது. இது ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவரின் மேல எப்பொழுது நான் நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறோமோ ದೇವರ ಮೇಲೆ ನಾನು ನೀವು ಯಾವಾಗ ವಿಶ್ವಾಸ ಬಿಡುತ್ತೇವೆ அதை ஒரு இலவச பரிசாக நான் நீங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ಉಚಿತ ಬಹುಮಾನವಾಗಿ ನಾವು ಹೊಂದುತ್ತೇವೆ. ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ರೋಮರು 4:3 ಓದೋಣ. ரோமர் 4வது அதிகாரம் 3வது வசனம். ஆபிரகாம் வேத வாக்கியம் வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆபிரகாம் விசுவாசித்தான், ಅಬ್ರಾಮನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಿದರು, அந்த நீதியானது அவனுக்கு எண்ணப்பட்டது, ಅವನಿಗೆ ಅದು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿತು. எப்பொழுது ஆபிரகாம் விசுவாசித்தானோ ಅಬ್ರಾಮನ ವಿಶ್ವಾಸ ஆண்டவர் ದೇವರು அந்த நீதியை ஆபிரகாமுக்கு ಆ கொடுத்தார். ನೀತಿಯನ್ನು ಅಬ್ರಾಮನಿಗೆ ಕೊಟ್ಟರು. அதை போலவே ಅದರ ಹಾಗೆ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதற்காக வந்தார் என்றால் ಈ ಲೋಕಕ್ಕೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಂದರು? தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வந்தார். ದೇವರ ನೀತಿ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ இந்த ಬಂದರು. நீதியானதை ಈ ನೀತಿಯಾದದ್ದು ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இந்த நீதியின் வாழ்க்கை வாழ வேண்டும் ಈ என்று ನೀತಿಯ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕು ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ಆಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நானும் நீங்கள் ನಾನು ನೀವು ராஜ்யத்துக்குள்ளாக ರಾಜ್ಯದೊಳಗೆ சுய சித்தத்தை செய்து ಸ್ವಂತ ಚಿತ್ತ ಮಾಡಿ சுய காரியங்களை செய்து ಸ್ವಂತ ಕಾರ್ಯವನ್ನು சுய ಮಾಡಿ நீதியினாலே ಸ್ವಂತ ನೀತಿಯಿಂದ ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நானும் நீங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் ನಾನು ನೀವು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியினால மட்டும் தான் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ನೀತಿಯಿಂದ ಮಾತ್ರವೇ ಆತನ ರಾಜ್ಯದೊಳಗೆ இந்த ಹೋಗಲು நீதி ಸಾಧ್ಯ. உங்களிடத்தில் இல்லாவிட்டால் ಈ ನೀತಿ ನಿಮ್ಮೊಳಗಿಲ್ಲದೆ நீங்கள் ಹೋದರೆ ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. ನೀವು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಲು இந்த நீதி ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களுக்கு வேண்டும் என்றால் ಈ ನೀತಿ ನಿಮಗೆ நீங்கள் ಬೇಕೆಂದರೆ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர ನೀವು வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ அவரின் ಬರಬೇಕು. மேல் விசுவாசம் வைக்க ಅವರ வேண்டும். ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸ ಬಿಡಬೇಕು. ஏசாயா 64 ಯೆಶಾಯ 64 6வது வசனம் சொல்லுகிறது, 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மனுஷனுடைய நீதி ಮನುಷ್ಯರ ನೀತಿ தேவனுடைய கண்களிலே ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ அசுத்தமாக இருக்கிறது. ಅದು ಹೊಲಸಾಗಿದೆ. அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ಆಗ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நாங்கள் என்ன ஆண்டவருக்காக நீதி காரியம் ನಾವು ಏನೇ செய்தாலும் ದೇವರಿಗೆಂದು ನೀತಿಯ ಕಾರ್ಯ ಮಾಡಿದರು அது ஆண்டவருடைய கண்களிலே ಅದು ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ அசுத்தமாக ಅದು இருக்கிறது. ಒಂದು ಹೊಲಸಾಗಿದೆ. அது ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் ಅದು இருக்கிறது ಏನಕ್ಕೂ ಅದು ಉಪಯೋಗವಿಲ್ಲದೆ என்று ಇದೆ வார்த்தை சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. நீங்கள் சந்தோஷத்தை காண வேண்டுமா? ನಾವು ಸಂತೋಷವನ್ನು ಕಾಣಬೇಕು. அப்பொழுது வார்த்தை தெளிவாக ವಾಕ್ಯ சொல்லுகிறது, ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು நீங்கள் என்ன செய்ய ನಾನು வேண்டும்? ನೀವೇನು இந்த ಮಾಡಬೇಕು? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக ಈ இருக்க ನೀತಿಯ வேண்டும். ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾಯರಿದವರಾಗಿರಬೇಕು. அப்ப இந்த வார்த்தைகளை நான் நீங்கள் பார்த்திருக்கிறோம். ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. இது என்ன சொல்லுகிறது? ಇದೇನು ஒரு ಹೇಳುತ್ತದೆ? மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் ಒಂದು என்றால் ಮನುಷ್ಯನ ರಕ್ಷಣೆ அவனுக்கு ಹೊಂದಬೇಕಾದರೆ தேவனுடைய நீதி அவசியமாக ಅವನಿಗೆ இருக்கிறது. ದೇವರ ನೀತಿ அவன் ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்றால் ಅವನು ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗಬೇಕಾದರೆ தேவனுடைய நீதி அவசியமாக ದೇವರ இருக்கிறது. ನೀತಿ இந்த ಮುಖ್ಯವಾಗಿದೆ. தேவனுடைய நீதி அவனுக்கு எப்படி ಈ கிடைக்கிறது? ದೇವರ ನೀತಿ ಅವನಿಗೆ ಹೇಗೆ எப்பொழுது ಸಿಗುತ್ತದೆ? அவன் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறானோ, ಯಾವಾಗ ಅವನು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ವಿಶ್ವಾಸ எப்பொழுது ಮಾಡುತ್ತಾನೆ, அவன் இயேசு கிறிஸ்துவை ಯಾವಾಗ விசுவாசிக்கிறானோ, ಅವನು ಯೇಸುವನ್ನು ವಿಶ್ವಾಸ ಮಾಡುತ್ತಾನೆ, ஆண்டவர் அவனை நீதிமானாக்குகிறார். ದೇವರು ಅವನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ அவருடைய ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. நீதியையே நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ಅವರ ನೀತಿಯನ್ನೇ ನಮಗೆ ஆனால் ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த மலை பிரசங்கத்தில் நான் நீங்கள் பார்த்து ಈ ಒಂದು கொண்டிருக்கிறோம், ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತಲಿದ್ದೇವೆ. ஆண்டவர் இதை அவிசுவாசிக்கு பேசவில்லை, ದೇವರು ಇದನ್ನು ಅವಿಶ್ವಾಸಿಗೆ ಮಾತಾಡುವುದಿಲ್ಲ. விசுவாசியான எனக்கும் உனக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನನಗೂ ನಿನಗೂ ஆனால் ಮಾತಾಡುತ್ತಲಿದ್ದಾನೆ. இயேசு கிறிஸ்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು இந்த எந்த விதமான ಯಾವ ವಿಧವಾದ நீதியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் ನೀತಿಯ ಕುರಿತಾಗಿ என்று ಮಾತಾಡುತ್ತಾರೆ நான் நீங்கள் சற்று கவனிக்க ಇದು வேண்டும். ನಾನು ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தோம் ಈಗ என்றால் ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು இந்த ನೋಡುವುದಾದರೆ ஜனங்கள் சந்தோஷத்தை தேடி போய் ಈ கொண்டிருக்கிறார்கள். ಜನಗಳು ಸಂತೋಷ ನೋಡಿಕೆ ஐயோ நான் ಹೋಗುತ್ತಾರೆ. அதை செய்தால் சந்தோஷம் ಅಯ್ಯೋ கிடைக்கும், ನಾನು ಅದು ಮಾಡಿದ್ರೆ ಸಂತೋಷ நான் இதை ಸಿಗುತ್ತದೆ. செய்தால் சந்தோஷம் ಅಯ್ಯೋ ನಾನು கிடைக்கும். ಇದು ಮಾಡಿದ್ರೆ ಸಂತೋಷ அப்போ ಸಿಗುತ್ತದೆ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ಕರ್ತನಾದ ಯೇಸು நம்மளை சந்தோஷத்தை தேடும்படி நம்மளை அழைக்கவில்லை. ಹಾಗೂ ನಾವು ಅಂದ್ರೆ ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕುವಂತೆ ಕರೆಯಲಿಲ್ಲ. எப்பொழுது அவருடைய நீதியை நாங்கள் தேடுகிறோமோ, ಯಾವಾಗ ಆತನ ನೀತಿಯನ್ನು ನಾವು ಹುಡುಕುತ್ತೇವೆ, ஆவியில எளிமை உள்ளவர்களாக வாழுகிறோமோ, ಆತ್ಮದಲ್ಲಿ ಬಹಳ ಒಂದು ದೀನರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ, எப்பொழுது சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ, ಯಾವಾಗ ಶಾಂತ ಗುಣ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ, எப்பொழுது நம்மளுடைய பாவங்களை குறித்து நாங்கள் துக்கிக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಕುರಿತಾಗಿ ದುಃಖ ಪಡುತ್ತೇವೆ, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ಆಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த சந்தோஷத்தை நானும் நீங்கள் அடைவோம். ಈ ಸಂತೋಷವನ್ನು ನಾನು ನೀವು ಹೊಂದುತ್ತೇವೆ. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நீங்கள் ಇಂದು ಕ್ರೈಸ್ತರಾಗಿರುವ ನೀವು எதற்காக ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷமாக இல்லை? ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನೊಳಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ஐயோ ಇಲ್ಲ. பிரதர் எனக்கு சந்தோஷமாக இல்லையே, ಅಯ್ಯೋ ಬ್ರದರ್ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿ ஏனோ ಇಲ್ಲ. தானே என்று வாழ்ந்து ಏನೋ கொண்டிருக்கிறேன்.
கொண்டிருக்கிறேன். ತಾನೆಂದು ಜೀವಿಸುತ್ತಾ எதற்காக என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லிக் ದೇವರು கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾ இந்த ಇದ್ದಾನೆ. குணாதிசயங்களை நீங்கள் நாடாமல் ಈ ಒಂದು ಗುಣಾತಿಶಯವನ್ನು ನೀವು ಬಯಸದೆ சந்தோஷத்தை நாடி கொண்டிருக்கிறீர்கள். ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕುತ್ತಲಿದ್ದೀರಾ. அதற்காகத்தான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு இல்லை. ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಒಂದು ಸಂತೋಷ ನಿಮ್ಮೊಳಗೆ ಇಲ್ಲ. இந்த சந்தோஷங்கள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தேவை ಈ ಒಂದು என்றால் ಸಂತೋಷ ಆಶೀರ್ವಾದ ನಿಮಗೆ ಬೇಕೆಂದರೆ இவ்விதமான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளாக காணப்பட ಈ வேண்டும். ವಿಧವಾದ ಗುಣಾತಿಶಯ ನಿಮ್ಮೊಳಗೆ அநேக ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. கிறிஸ்தவர்கள் ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷம் வேண்டும் என்று ಇದು ದೇವರೊಳಗೆ ಸಂತೋಷ என்ன ಬೇಕೆಂದು செய்து கொண்டிருக்கிறார்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾರೆ? எல்லா ஊழியக்காரரிடத்தில் போகிறார்கள். ಎಲ್ಲಾ ಸೇವಕರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ஊழியக்காரனே, ಸೇವಕರೇ உங்களுடைய கரங்களை ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು எங்கள் மேலே வைத்து ஜெபியுங்கள். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அப்பொழுது நாங்கள் சந்தோஷத்தை காண்போம். ಆಗ ನಾವು ಸಂತೋಷ அப்பொழுது ಕಾಣುತ್ತೇವೆ. குதிப்பார்கள், ಆಗ ಕುಣಿಯುತ್ತಾರೆ, கீழே விழுகிறார்கள், ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ, காரியங்களை செய்கிறார்கள். ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இல்லை, வீட்டுக்கு வந்தவனே ಮನೆಗೆ ಬಂದ ಮೇಲೆ பழைய குருடி ಹಳೆಯ ಕುರುಡಿ கதவை திரடி என்று ಬಾಗಿಲು ತೆರೆ ಎಂದು இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கை ಇದೇ இருக்கிறது. ಅವರ ಜೀವಿತವಿದೆ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை ಕರ್ತನ உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அநேக ಉಂಟಾಗಲಿ. கிறிஸ்தவர்கள் ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು மீட்டிங்காக போகிறார்கள். ಕೂಟವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ಕ್ರೂಸைடுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ಕ್ರೂಸೈಡ್ಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஐயோ, அந்த ஊழியக்காரர் வந்துகிறார், ಆ ಸೇವಕರು ஐயோ, இந்த ಬಂದಿದ್ದಾರೆ. ஊழியக்காரர் ಈ வருகிறார், ಸೇವಕರು ಬರ್ತಾರೆ. மோன்சிலாசரஸ் வந்து கொண்டிருக்கிறார், ಮೋನ್ಸಿಲಾಸರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. பால்தங்கி அங்க வருகிறார், ಅದರಂದ್ರೆ ಪಾಲ್ತಂಗಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. சாம்ஜபதரை வருகிறார், ಸಾಮ್ಜಬದರೆ இந்த ಬರ್ತಾರೆ. ஊழியக்காரர் ಈ வருகிறார், ಸೇವಕರು அந்த ಬರ್ತಾರೆ. ஊழியக்காரர் ಆ வருகிறார். ಸೇವಕರು அந்த ಬರ್ತಾರೆ. ஊழியக்காரனுக்குள்ளாக சந்தோஷம் இல்லை, ಅವರೊಳಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. ஆண்டவருக்குள்ளாக சந்தோஷம் ಅದು இருக்கிறது. ದೇವರೊಳಗೆ ಸಂತೋಷವಿದೆ. நீங்கள் ஊழியக்காரனை தேடி போனால் ನೀವು ಸೇವಕರ ಹುಡುಕಿ ಹೋದರೆ மீட்டிங்காய் ஓடிக்கொண்டிருந்தால் ಕೂಟವಾಗಿ ಹೋದರೆ டிவி ப்ரோகிராமை நீங்கள் பார்த்து ಅಂದ್ರೆ கொண்டிருந்தால் ಒಂದು ಟಿವಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ இந்த ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சந்தோஷம் உங்களுக்கு ಈ கிடைக்காது. ಸಂತೋಷ ನಿಮಗೆ இந்த ಸಿಗುವುದಿಲ್ಲ. சந்தோஷம் உங்களுக்கு இந்த உலகத்தில் தேவை ಈ என்றால் ಒಂದು ಸಂತೋಷ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇಕಾದರೆ நீங்கள் ஆண்டவருடைய குணாதிசயங்களை நாடி வாழ ನೀವು வேண்டும். ದೇವರ ಗುಣಾತಿಶಯವನ್ನು ಹುಡುಕಿ ಬಯಸಬೇಕು. இவ்விதமான குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளாக காணப்பட ಈ ರೀತಿಯಾದ வேண்டும். ಗುಣಾತಿಶಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அப்பொழுது நான் நீங்கள் சந்தோஷத்துக்கு பின்னால ಆಗ ஓடக்கூடாது. ನಾನು ನೀವು ಒಂದು ಸಂತೋಷದ ಹಿಂದೆ ಓಡಬಾರದು. நான் நீங்கள் எப்பொழுது தேவனுக்கு அவருடைய நீதிக்காக பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ ನಾನು ನೀವು ಯಾವಾಗ ಆತನ ನೀತಿಗೆ ಹಸಿದು ಬಾಯಿರಿದವರಾಗಿದ್ದೇವೆ அப்பொழுது நான் நீங்கள் இந்த சந்தோஷத்தை காண்போம் என்று வார்த்தை தெளிவாக ಆಗ சொல்லுகிறது. ನಾನು ನೀವು ದೇವರ ಸಂತೋಷವನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. அப்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ಈ ವಾಕ್ಯನ ನೋಡಿದೆವು. அங்க பவுல் எதை குறித்து பேசினார்? ಅಲ್ಲಿ ಪೌಲನು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ எப்பொழுது ಮಾತಾಡುತ್ತಾನೆ? ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசம் வைக்கிறானோ ಯಾವಾಗ ಒಂದು ಮನುಷ್ಯನು ದೇವರೊಳಗೆ ವಿಶ್ವಾಸ ಬಿಡುತ್ತಾನೋ, ஆண்டவர் அவனை நீதிமானாக எண்ணுகிறார். ದೇವರು ಅವನನ್ನು ನೀತಿವಂತನೆಂದು இப்ப அநேக ಎಣಿಸುತ್ತಾನೆ. விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಗಳು ಹೇಳ್ತಾರೆ, ஆண்டவரனை நீதிமானாக்கி விட்டாரே, ದೇವರು ನನ್ನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿದರು. நான் நீதியான வாழ்க்கை எதற்காக வாழ ನಾನು வேண்டும்? ನೀತಿಯ ಜೀವಿತ ಯಾತಕ್ಕಾಗಿ நான் ನಡೆಸಬೇಕು? என்னுடைய சித்தத்தின் பிரகாரமாய் நான் என்னுடைய சுய பிரயாசத்தில நான் பரலோகத்துக்கு போக முடியாது இல்லையா? ನನ್ನ ಸ್ವಂತ ಪ್ರಯಾಸದ ಮೂಲಕ ನಾನು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗಲು எதற்காக ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ಯಾತಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ என்று விசுவாசிகள் கேள்வி கேட்கிறார்கள். ವಿಶ್ವಾಸಗಳು ಪ್ರಶ್ನೆ ஆனால் ಮಾಡುತ್ತಾರೆ. வார்த்தை சொல்லுகிறது, ಆದರೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எங்க உண்மையான ரட்சிப்பு ಎಲ್ಲಿ இருக்கிறதோ ನಿಜವಾದ ರಕ್ಷಣೆ அங்க ಇದೆ, உண்மையான கீழ்ப்படிதல் இருக்கும். ಅಲ್ಲಿ ನಿಜವಾಗಲೂ ವಿಧೇಯತೆ ಇರುತ್ತದೆ. செத்துப்போன விசுவாசம் ಸತ್ತೋದ ವಿಶ್ವಾಸ உண்மையான விசுவாசம் அல்ல, ನಿಜವಾದ ವಿಶ್ವಾಸ, கிரியை இல்லாத விசுவாசம், ಕಾರ್ಯ ಇಲ್ಲದಿರುವ ವಿಶ್ವಾಸ, பிசாசினுடைய விசுவாசம், ಪಿಶಾಚಿಯ ವಿಶ್ವಾಸ, செத்துப்போன விசுவாசம் ಸತ್ತೋದ என்று ವಿಶ್ವಾಸ வார்த்தை தெளிவாக ಎಂದು சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நான் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ನೀವು ದೇವರ ಮಕ್ಕಳೆಂದು ಹೇಳುತ್ತೇವೆ. ஆண்டவருடைய குணாதிசயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ದೇವರ ಗುಣಾತಿಶಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕಕ್ಕೆ இயேசு ಬಂದರು? கிறிஸ்து தான் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದರ ಸರಿಯಾದ ಮಾದರಿ. அவர் தெளிவாக சொல்லுகிறார், ಸ್ಪಷ್ಟವಾಗಿ எனக்கு ಹೇಳ್ತಾರೆ, ஒரு உணவு உண்டு. ನನಗೊಂದು ಆಹಾರ அது ಉಂಟು. என்ன உணவு என்றால் ಅದೇನೆಂದರೆ என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದು என்னுடைய உணவாக இருக்கிறது. ನನಗೆ ಆಹಾರವಾಗಿದೆ. இந்த உலகத்துக்கு நான் எதற்காக வந்தேன் என்றால் ಲೋಕಕ್ಕೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ಬಂದೆ ಎಂದರೆ, என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு ನನ್ನ வந்தேன். ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದೆ. இயேசு கிறிஸ்து அவருடைய சித்தத்தை செய்ய வரவில்லை, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆತನ ಚಿತ್ತ ಮಾಡಲು ಬರಲಿಲ್ಲ, ஜனங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற வரவில்லை. ಜನರ ಚಿತ್ತ ನೆರವೇರಿಸಲು ஆனால் ಬರಲಿಲ್ಲ. பிதாவானவர் ತಂದೆಯಾದವರು இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தாரோ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕೆಂದು இயேசு ಹೇಳಿದ್ದಾರೋ, கிறிஸ்து கச்சிதமாக அந்த வாழ்க்கையை வாழினார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿತ ನಡೆಸಿದ್ದರು. அந்த வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். ಆ ಜೀವಿತ ಅವರು ನಡೆಸಿದ್ದರು. அவர் நீதியான வாழ்க்கை வாழ்ந்தார். ಅವರು ನೀತಿಯಾದ ಜೀವಿತ ಮಾಡಿದರು. யாரும் அவரை பார்த்து ಯಾರು ಅವರನ್ನು ನೋಡಿ ஒரு பாவம் அவருக்குள்ளாக இருக்கிறது என்று குற்றி காண்பிக்க முடியவில்லை. ಒಂದು ಪಾಪ ಅವರೊಳಗಿದೆ ಎಂದು ಯಾರು ಅದನ್ನು ತೋರಿಸಲಾಗಲಿಲ್ಲ. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ அவர் ಜೀವಿಸಿದರು. ஞானஸ்தானம் பெறுவதற்காக ಅವರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ யோவான் ஸ்நானகனிடத்தில் வருகிறார். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನನ அப்போ ಬಳಿಗೆ யோவான் சொல்லுகிறான், ಬಂದಾಗ ಯೋಹಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ, இயேசுவே, ಯೇಸುವೇ, நீர் எனக்கு ನೀವು ನನಗೆ ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். ನೀವು ನನಗೆ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ நீர் ಕೊಡಬೇಕು. எதற்காக இந்த ஞானஸ்தானம் பெறுகிறீர்? ನೀವು ಯಾಕೆ ಇದನ್ನು ಹೊಂದುತ್ತೀರಾ? அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, சகல நீதியை ಎಲ್ಲಾ நிறைவேற்றுவதற்காக. ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ. இயேசு கிறிஸ்து முடிவு வரை ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊನೆಯವರೆಗೂ அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டே ತಂದೆಯ ಚಿತ್ತ இருந்தார். ನೆರವೇರಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. அப்பொழுது நீங்க எதை குறித்து பேசுகிறது? ಹಾಗಾದ್ರೆ ಯಾವುದರ ಕುರಿತಾಗಿ இங்க ಮಾತಾಡುತ್ತದೆ? ஒரு மனுஷன் நீதிமான் தேவனுடைய நீதியானது ಆದ್ರೆ ಇದು ದೇವರ ನೀತಿ ಆದದ್ದು. ஒரு மனுஷனை நீதிமான் ஆக்குகிறது. ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ஆனால் இங்க ಮಾತಾಡುತ್ತದೆ. அதை குறித்து பேசவில்லை. ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ இங்க மலை ಮಾತಾಡಲಿಲ್ಲ. பிரசங்கத்தில் இயேசு எதை குறித்து பேசுகிறார் என்றால்
ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಯೇಸು ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ஒரு ಮಾತಾಡುತ್ತಾರೆ? மனுஷன் எப்படி நீதிமானாக ಒಂದು எண்ணப்பட்டிருக்கிறானோ ಮನುಷ್ಯನು ಹೇಗೆ ನೀತಿವಂತನೆಂದು ಎಣಿಸಲ್ಪಟ್ಟನು, அதற்கு பின்பு அவன் ಅದಾದ ಮೇಲೆ ಅವನು நீதியின் மேல் பசிதாகமுள்ளவனாக இருக்க ನೀತಿಯ வேண்டும். ಮೇಲೆ ಹಸಿದು அவன் ಬಾಯಿರದವನಾಗಿರಬೇಕು. நீதியான வாழ்க்கை வாழ ಅವನು வேண்டும். ನೀತಿಯ ಜೀವಿತ அவன் ನಡೆಸಬೇಕು. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ಅವನು ಪರಿಶುದ್ಧ வேண்டும் ಜೀವಿತ என்று ನಡೆಸಬೇಕು. வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಇದು ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. தேவனுடைய நீதி என்றால் என்ன? ದೇವರ ನೀತಿ ಎಂದರೆ ಏನು? நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತೇವೆ. ஒரு நாளும் ಪ್ರತಿದಿನವೂ அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ಆತನಿಗೆ வேண்டும். ಪ್ರಿಯವಾದ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕು. நம்மளுடைய சுய சித்தம் செய்வதல்ல, ನಮ್ಮ ಸ್ವಂತ ಚಿತ್ತ ಮಾಡುವುದಲ್ಲ, ஆண்டவருடைய சித்தம் செய்வது. ದೇವರ ಚಿತ್ತ ಮಾಡುವುದು. அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ಯಾವ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕೆಂದು அவர் ಬಯಸುತ್ತಾರೆ. பரிசுத்தமாய் வாழ என்று ಅವರು சொல்லுகிறார். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸು ಎಂದು பொய் ಹೇಳ್ತಾರೆ. பேசாத என்று ಸುಳ್ಳು சொல்லுகிறார். ಹೇಳಬೇಡ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. ஜனங்களுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ என்று ಜನರಿಗೆ சொல்லுகிறார். ಮಾದರಿಯಾಗಿ ಜೀವಿಸು ಎನ್ನುತ್ತಾರೆ. ஜனங்களை ஏமாற்றாத என்று சொல்லுகிறார். ಜನರನ್ನು ಯಾಮಾರಿಸಬೇಡ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. விபச்சாரம் செய்யாத என்று ವಿಚಾರ சொல்லுகிறார். ಮಾಡಬೇಡ ಎಂದು ಹೇಳ್ತಾರೆ. வேசித்தனம் செய்யாத என்று ವೇಷಿತನ சொல்லுகிறார். ಮಾಡಬೇಡ ಎಂದು கோபம் கொள்ளாத என்று சொல்லுகிறார். ಅಂದ್ರೆ ಕೋಪಗೊಳ್ಳಬೇಡ ಎಂದು அநேக ಹೇಳ್ತಾರೆ. காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையிலே ಅನೇಕ பேசியிருக்கிறார். ಕಾರ್ಯ ಯೇಸುವು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. அப்பொழுது தேவனுடைய நீதி நிறைவேற்றுவது என்னவென்றால், ದೇವರ ನೀತಿ ನೆರವೇರಿಸುವುದೇನೆಂದರೆ அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ಅವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ அவருடைய வார்த்தைகளுக்கு பிரகாரமாய் நடப்பது தான் தேவனுடைய நீதி. ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯುವುದೇ ದೇವ ನೀತಿ. மத்தேயு 6வது அதிகாரம் ಮತ್ತಾಯ 6:33 வசனத்தில் இப்படியாக இருக்கிறது. ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், ಮೊದಲು ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಿರಿ, அவருடைய நீதியை தேடுங்கள், ಆತನ ನೀತಿಗಾಗಿ ತವಕ அப்பொழுது ಪಡಿರಿ, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ಆಗ ಇವುಗಳೆಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. மத்தேயு 5வது அதிகாரம் ಮತ್ತಾಯನ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனத்திலே 10ನೇ ವಚನದಲ್ಲಿ இப்படியாக இருக்கிறது. படிக்கலாம். ಹೀಗೆ ಇದೆ, மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்ப இந்த ಉಂಟಾಗಲಿ. மலை பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ಪರ್ವತದ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ನೀವು ஒரு ನೋಡುವ மனுஷன், ஒரு விசுவாசியானவன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ, ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಯಾದವನು எப்படி வாழ வேண்டும் என்று ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕು ஆண்டவர் தெளிவான கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ದೇವರ ನೀತಿ ನೆರವೇರಿಸಬೇಕಾದ நானும் நீங்கள் வேதாகமத்தை படிக்க வேண்டும். ನಾನು ನೀವು ವೇದವನ್ನು ಓದಬೇಕು. அந்த வார்த்தைகளின் பிரகாரம் எப்படி நாங்கள் வாழுகிறோமோ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಹೇಗೆ ಜೀವಿಸುತ್ತೇವೆ அப்பொழுது நானும் நீங்கள் என்ன செய்வோம்? ಆಗ ನಾವು ನೀವು ಏನು தேவனுடைய ಮಾಡ್ತೇವೆ? நீதியை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக ದೇವರು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಬಯಸುವಂತ நானும் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ஆண்டவருடைய சித்தம் என்னமாக இருக்கிறது? ದೇವರ ಚಿತ್ತ ಏನಾಗಿದೆ? அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது. ಆತನ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಬೇಕೆಂದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது. ಆತನಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕೆಂದು ಆತನ ಚಿತ್ತವಾಗಿದೆ. அவருடைய சித்தம் வேதாகமத்தில் நானும் நீங்கள் அறிகிறவராக ಆತನ இருக்கிறோம். ಚಿತ್ತವನ್ನು ವೇದದಲ್ಲಿ ನಾವು ತಿಳಿಯುವವರಾಗಿದ್ದೇವೆ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, நானும் நீங்கள் ನಾನು ನೀವು நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக காணப்பட ನೀತಿಯ ಮೇಲೆ வேண்டும். ಹಸಿದು ಬಾಯಿರಿದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவது என்றவென்றால், ಈ ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಅದು ಹಾಗೂ ಬಾಯಾರಿಕೆ ಉಳ್ಳವರೇನೆಂದರೆ நானும் நீங்கள் ನಾನು ನೀವು இந்த பாவத்தின் கட்டிலிருந்து ಈ ಒಂದು ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ விடுதலையாகி ಬಿಡುಗಡೆಯಾಗಿ அவருக்காக வாழ வேண்டும் என்று ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕೆಂಬುದೇ அவருடைய நீதியாக இருக்கிறது. ಆತನ ನೀತಿಯಾಗಿದೆ. எனக்கும் உனக்கும் பார்த்தீர்கள் என்றால் ನನಗೂ ನಿನಗೂ சில ನೋಡುವುದಾದರೆ பாவங்களை பார்த்து வெறுக்கிறோம். ಕೆಲವು ಪಾಪ ನೋಡಿ ನಿರಾಕರಿಸುತ್ತೇವೆ. இன்னும் சில பாவங்களை நானும் நீங்கள் நேசிக்க கூடியவர்களாக ಇನ್ನು இருக்கிறோம். ಕೆಲವು ಪಾಪಗಳನ್ನು ನಾವು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿದ್ದೇವೆ. நான் அவிசுவாசிகளை குறித்து பேசவில்லை, ನಾನು ಅವಿಶ್ವಾಸಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. விசுவாசியான உங்களை குறித்து பேசிக் ವಿಶ್ವಾಸಿಯಾದ கொண்டிருக்கிறேன். ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತಾಗಿ அப்ப ಹೇಳುತ್ತೇನೆ. நானும் நீங்கள் ನಾನು ನೀವು எதற்காக ஏங்க வேண்டும்? ಯಾತಕ್ಕಾಗಿ இந்த ಅಂಗಲಾಚಬೇಕು? பாவத்தின் கட்டுகளில் இருந்து ಈ ಪಾಪದ ಬಂಧನದಿಂದ விடுதலையாக வேண்டும் என்று ಬಿಡುಗಡೆಯಾಗಬೇಕೆಂದು நானும் நீங்கள் ஏங்குகிற பிள்ளைகளாக ನಾನು ನೀವು காணப்பட வேண்டும். ಅಂಗಲಾಚುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் இந்த பாவமானது ಯಾಕೆಂದ್ರೆ ಈ ಪಾಪವಾದದ್ದು ஆண்டவரிடத்திலே ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ என்னையும் முன்னையும் ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ஐக்கியத்தை பிரிக்கிறவராக இருக்கிறது. ಹಾಗೂ ಐಕ್ಯವನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. இந்த பாவமானது ಈ ಪಾಪವಾದದ್ದು என்னையும் முன்னையும் ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ஆண்டவரிடத்தில் ஒன்றாக இருக்க முடியாமல் ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿರಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದೆ என்னையும் முன்னையும் ஆண்டவரிடத்தில் வேறு பிரிக்கிற காரியமாக இருக்கிறது. ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಬೇರ್ಪಡಿಸುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣವೆಂದು ವೇದ நாங்கள் ಹೇಳುತ್ತದೆ. பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால், ನಾವು ಪಾಪದಲ್ಲೇ பாவம் ಜೀವಿಸುತ್ತಿದ್ದರೆ, செய்து கொண்டே இருந்தால் ಪಾಪ ಮಾಡ್ತಲೇ ಇದ್ದರೆ ஆண்டவருடைய கோபத்தை நானும் நீங்கள் காண்போம் என்று வார்த்தை ದೇವರ சொல்லுகிறது. ಕೋಪ ನಾವು ಕಾಣುತ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது நானும் நீங்கள் ಆಗ ನಾನು ನೀವು நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க ನೀತಿಯ வேண்டும். ಮೇಲೆ ಹಸಿದು இந்த ಬಾಯಿರದವರಾಗಿರಬೇಕು. பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்திலே ಈ ಪಾಪದ ನಿಮಿತ್ತ ಈ தேவ ಲೋಕದಲ್ಲಿ கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. ದೇವರ ಕೋಪ ಬರುತ್ತಲೇ ಇದೆ. இயேசுவினுடைய கோபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ಯೇಸುವಿನ ಕೋಪ ಇಳಿಯುತ್ತಲೇ ಇದೆ. அநேக ஜனங்கள் மரித்துக் கொண்டே ಅನೇಕ இருக்கிறார்கள். ಜನ ಸಾಯುತ್ತಲೇ இன்னைக்கு ಇದ್ದಾರೆ. ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ಜನ என்றால்
ಮಾಡುತ್ತಲಿದ್ದಾನೆ ಎಂದರೆ மரணம் என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பாக ಮರಣ இருக்கிறது. ಎಂಬುದು ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾಗಿದೆ. நான் நீங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறோம் ನಾವು என்றால், ನೀವು ಸಾಯುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂದರೆ வியாதிக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறோம் என்றால், ವ್ಯಾಧಿಗಳಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂದರೆ பாவத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. ಪಾಪದ ಮೇಲೆ ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಾಗಿದೆ. அப்பொழுது நீங்கள் ನಾನು ನೀವು பிதாவினுடைய கோபத்திலிருந்து ತಂದೆಯ ಕೋಪದಿಂದ விட்டு விலகி ஓடி ನಾವು ಅಗಲಿ ಓಡಿ ಹೋಗಿ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದು அவருக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவருடைய கோபம் ದೇವರ ಕೋಪ பாவத்துக்கு விரோதமாய், ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, பாவிகளுக்கு விரோதமாய் ಪಾಪಿಗಳಿಗೆ எரிந்து ವಿರೋಧವಾಗಿ கொண்டே இருக்கிறது. ಉರಿಯುತ್ತಲೇ ಇದೆ. அப்பொழுது வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நான் நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம், ನಾನು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದೇವೆ, தேவனுடைய பிள்ளைகளாக ದೇವರ இருக்கிறோம், ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ. நான் நீங்கள் எதற்காக வாஞ்சிக்க ನಾವು வேண்டும்? ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಆಶಿಸಬೇಕು. பாவத்தை விட்டு விலகி ஓடுவதற்காக வாஞ்சிக்க வேண்டும். ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡೋದಕ್ಕಾಗಿ ನಾವು இயேசுவே, இந்த ಆಶಿಸಬೇಕು. பாவம் எனக்கு வேண்டாம், ಈ ಪಾಪ ನನಗೆ இந்த ಬೇಡ. பாவத்தை நான் நேசித்துக் கொண்டிருக்கிறேன், ಪಾಪ ನಾನು இந்த ಪ್ರೀತಿಸುತ್ತಲಿದ್ದೇನೆ. பாவத்தின் மேல் ஒரு வெறுப்பை தாரும். ಈ ಒಂದು ಪಾಪದ ಮೇಲೆ ಒಂದು ಕೋಪ ಉಂಟಾಗ ஆண்டவரே, உம்முடைய நீதியை நான் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் ದೇವರೇ ನಿನ್ನ ನೀತಿಯನ್ನು ನಾವು என்று ನೆರವೇರಿಸಬೇಕು. நான் நீங்கள் ನಾನು ನೀವು ஆண்டவராக வாழ வேண்டும். ದೇವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. அவருடைய மகிமைக்காக நான் நீங்கள் வாழ ಅವರ வேண்டும். ಮಹಿಮೆಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. எதற்காக ஆண்டவர் என்னையும் உன்னையும் உருவாக்கி இருக்கிறார்? ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ದೇವರುಂಟು ಮಾಡಿದ್ದಾರೆ. அவருக்காக, அவருடைய மகிமைக்காக வாழும்படியாய். ಅವರಿಗಾಗಿ ಆತನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಜೀವಿಸುವಂತೆ. எப்பொழுது ஆதாம் ஏவாளை உருவாக்கினாரோ, ಯಾವಾಗ ಆದಾಮ ಅವಳನ್ನು ಉಂಟು இந்த ಮಾಡಿದನು, ஆதாம் ஏவாள் பார்த்தீர்கள் என்றால், ಆದಾಮ ಅವಳನ್ನು ನೋಡುವಾಗ ஆண்டவரிடத்தில் ஐக்கியமாக இருந்தார்கள். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿದ್ದರು. ஆண்டவரிடத்தில் நடந்து கொண்டு, ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ஒரு ನಡೆಯುತ್ತಾ நாளும் பேசிக்கொண்டு, ಪ್ರತಿನಿತ್ಯ ಮಾತಾಡುತ್ತಾ ஆண்டவருடைய கரங்களை பிடித்து நடந்து கொண்டே ದೇವರ இருந்தார்கள். ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದು ನಡೆಸುತ್ತಲೇ ಇದ್ದರು. ஆனால் ஒரு நாள் வந்தது, ಆದರೆ ಒಂದು ದಿವಸ எப்பொழுது ಬಂದಿತು, இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் நடந்தார்களோ, ಯಾವಾಗ ಇವರು ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದರು, அப்பொழுது தேவனுடைய கோபம் இவர்கள் மேலே இறங்கினது. ಆಗ ದೇವರ ಕೋಪ ಇವರ ಮೇಲೆ ಇಳಿಯಿತು. இவர்கள் ஆண்டவரிடத்தில் ஐக்கியமாக இருந்தார்கள், ಇವರು ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಐಕ್ಯವಾಗಿದ್ದರು, ஆண்டவரோட நடந்து கொண்டிருந்தார்கள். ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ஆனால் ನಡೆಯುತ್ತಿದ್ದರು. இப்பொழுதோ, ಈಗಲೋ எப்பொழுது ஆண்டவர் வந்தாரோ, ಯಾವಾಗ ದೇವರು ಬಂದರು, ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக வந்தாரோ, ಏದೆನ್ ತೋಟದೊಳಗೆ ಬಂದರು, இவர்கள் ஆண்டவரை பார்த்து நடுங்கி, ಇವರು ದೇವರ ನೋಡಿ ನಡುಗಿ பயப்பட்டு, ಭಯ ಹೊಂದಿ ஆண்டவருக்கு விரோதமாய் ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ பாவம் செய்து, ಪಾಪ ಮಾಡಿ பயத்தோட ಭಯದೊಂದಿಗೆ ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ಆಗ ಅವರು ಅಂದ್ರೆ ತಮ್ಮನ್ನು ಮರೆ ಮಾಡಿಕೊಂಡರು. அப்பொழுது ஆண்டவர் ಆಗ ದೇವರು அவர்களை சபித்து ಅವರನ್ನು விடுகிறார். ಶಪಿಸುತ್ತಾರೆ. அப்பொழுது இருந்து ಆಗಿಂದ அவர்களுடைய ஆத்துமா மரித்து ಅವರ விட்டது. ಆತ್ಮ ಸತ್ತು ಹೋಯಿತು. ஆவிக்குரிய ரீதியில மரித்து விட்டார்கள். ಆತ್ಮಿಕವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ இந்த ಸತ್ತು ಹೋದರು. ஆவிக்குரிய மரணத்தின் நிமித்தம் ಆತ್ಮಿಕವಾದ ಮರಣದ இந்த ನಿಮಿತ್ತ சரீரத்துக்குரிய மரணம் ಈ வந்தது. ಒಂದು ಶರೀರದ ಮರಣ ಬಂದಿತ್ತು. நான் நீங்கள் பாவத்துல மரித்திருக்கிறோம். ನೀವು ಪಾಪದಲ್ಲಿ ಸತ್ತಿದ್ದೇವೆ. இந்த பாவமானது ಈ ಪಾಪವಾದ ஆண்டவரிடத்தில் நம்ம பிரிக்கிற காரியமாக இருக்கிறது. ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆதாமேவாள் தேவனுடைய நீதி நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ಆದಾಮ ಅವಳು ದೇವರ ನೀತಿ ತುಂಬಿದವರಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದರು. அவர்கள் நீதியாக இருந்தார்கள். ಅವರು ನೀತಿಯಾಗಿದ್ದರು. நீதியின் காரியங்களை நடப்பித்துக் ನೀತಿಯ கொண்டிருக்கிறார்கள். ಕಾರ್ಯವನ್ನು ನಡೆಸುತ್ತಲಿದ್ದರು. ஆனால் இந்த பாவமானது ಈ ಪಾಪವಾದದ್ದು அந்த தேவனிடத்தில் இருந்த ஐக்கியத்தை உடைத்து விட்டது. ದೇವರ ಜೊತೆ ಇದ್ದಂತ ಐಕ್ಯವನ್ನು ಬೇರೆ ಮಾಡಿತು. இன்றைக்கு நான் நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதற்காக சந்தோஷமாக இல்லை? ಇನ್ನು ನಾನು ನೀವು ಯಾತಕ್ಕಾಗಿ ದೇವರ ಜೊತೆಲಿ எதற்கு ಸಂತೋಷವಾಗಿಲ್ಲ? பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம்? ಯಾಕೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲು ஆனால் ಬಯಸುತ್ತೇವೆ? பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை. ಆದರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲು ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் நீங்கள் வாஞ்சையாக இருக்கிறோம். ದೇವರ ಚಿತ್ತ ನೆರವೇರಿಸಬೇಕೆಂಬ ஆனால் ಆಸೆ ಇದೆ. எதற்காக நிறைவேற்ற முடியவில்லை? ಯಾತಕ್ಕಾಗಿ ನೆರವೇರಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ? எதற்கென்றால் பாவம். ಯಾಕೆಂದರೆ ಪಾಪ பாவம் ಪಾಪ பாவம் என்பது ಪಾಪ ಎನ್ನುವುದು என்னையும் உன்னையும் ஆண்டவரிடத்திலிருந்து வேறுபிரிக்கக்கூடியதாக ನನ್ನನ್ನು இருக்கிறது. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ಅದು அது ಬೇರ್ಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. ஒரு பெரிய பிழைப்பை உண்டாக்குகிறது. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಒಂದು ಬೇರ್ಪಡುವಿಕೆಯನ್ನು இந்த ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், ಪಾಪದಲ್ಲಿ இந்த ಜೀವಿಸುತ್ತಾದರೆ, பாவத்தை நேசித்தோம் என்றால், ಪಾಪವನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದರೆ, தேவனுடைய ரத்தத்தை நாங்கள் துச்சமாக ದೇವರ எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ರಕ್ತವನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಎಣಿಸುತ್ತೇವೆ. ஏனென்றால் இந்த பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಈ ಒಂದು ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಕರ್ತನಾದ ಯೇಸು ತನ್ನ ಸ್ವಂತ ರಕ್ತವನ್ನು ನಮಗಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருடைய சுய ரத்தத்தினால என்னையும் உன்னையும் சம்பாதித்தவராக ಆತನ இருக்கிறார். ಸ್ವಂತ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಸಂಪಾದಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆதாம் ஏவாள் எப்படி ಆದಾಮ ಅವಳು ಹೇಗೆ தேவனுடைய நீதியை நிறைவேற்றிக் ದೇವರ கொண்டிருந்தார்களோ, ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುತ್ತಾ ஆண்டவருடைய நடந்து கொண்டிருக்கிறார்களோ, ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದಾರೋ, விசுவாசியான நானும் ವಿಶ್ವಾಸಿಯಾದ நீயும் ನಾನು ನೀವು அவருடைய நீதிகளுக்காக பசி தாகம் உள்ளவர்களாக காணப்பட ಆತನ வேண்டும். ನೀತಿಗಾಗಿ ಹಸಿದು ಬಾರಿದವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அப்படிப்பட்ட ஐக்கியத்துக்குள்ளாக நான் நீங்கள் வாழ வேண்டும். ಆ ರೀತಿಯಾದ ಐಕ್ಯದೊಳಗೆ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஒருவரும் நாளும் ஆண்டவருடைய வழிகளிலே நான் நீங்கள் நடக்க வேண்டும். ಪ್ರತಿದಿನ ದೇವರ ದಾರಿಯಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. ஆண்டவர் நம்மளுடைய கரங்களை பிடித்து ದೇವರು ನಮ್ಮ ಕೈಗಳನ್ನು அவர் ಹಿಡಿದು நம்மளை நடக்க செய்ய வேண்டும். ಅವರು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಬೇಕು. அவர் என்ன சொல்லுகிறார் அதை நான் நீங்கள் கேட்க ಅವರು வேண்டும். ಏನು ಹೇಳುತ್ತಾರೋ ಅದನ್ನು ನಾವು ಕೇಳಬೇಕು. அநேக ஜனங்களுக்கு ஆண்டவர் மேல வைராகியம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ಅನೇಕರಿಗೆ ದೇವರ ಮೇಲೆ ವೈರಾಗ್ಯವಿಲ್ಲದೆ ಇದ್ದಾರೆ. ஆண்டவர் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ஏனோ ಇದ್ದಾರೆ. தானோ என்று வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால், ಏನೋ ತಾನೆಂಬ ಜೀವಿತ ನಡೆಸಿದ್ದಾರೆ. தேவனுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய ஜீவனை நீங்கள் காண முடியாது. ದೇವರ ಜೀವಿತವನ್ನು ನೀವು ಕಾಣಲಾಗುವುದಿಲ್ಲ. உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். ನಿಮ್ಮ ಪಾಪ ಬಿಟ್ಟು ಮನ ತಿರುಗಿ, உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி ಪಾಪ ಬಿಟ್ಟು ಮನ ತಿರುಗಿ தேவனுடைய நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರ ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾರಿದವರಾಗಿರಿ. அதுதான் வார்த்தை தெளிவாக ಅದನ್ನೇ சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நாம் எப்பொழுது தேவனுடைய வார்த்தை பார்க்கிறோமோ, ಯಾವಾಗ ದೇವರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ, எப்பொழுது நான் நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை படிக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ, நான் நீங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ
தேவனுடைய வார்த்தை தெளிவாக ದೇವರ சொல்லிவிடும். ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அப்பொழுது நான் நீங்கள் ಆಗ ನಾನು ನೀವು தேவனுடைய நீதியை தேட வேண்டும் என்றால் ದೇವರ ನೀತಿಯನ್ನು அதே ಹುಡುಕಬೇಕಾದರೆ சமயத்தில் இந்த பாவங்களை வெறுக்கக்கூடிய பிள்ளைகளாக ಅದೇ காணப்பட வேண்டும். ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಪಾಪವನ್ನು ನಿರಾಕರಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ இந்த ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. பாவங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ இந்த ಎದ್ದು ನಿಂತು இந்த பாவங்களை நான் நீங்கள் சாகடிக்க ಈ வேண்டும். ಪಾಪವನ್ನು ನಾನು ನೀವು ಸಾಯಿಸಬೇಕು. எதற்கென்றால் ಯಾದಕ್ಕೆಂದರೆ ஆண்டவர் பாவங்களை வெறுக்கிறவராக ದೇವರು இருக்கிறார். ಪಾಪವನ್ನು அவர் ನಿರಾಕರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. பாவியையும் வெறுக்கிறவராக ಅವರು இருக்கிறார். ಪಾಪಿಯನ್ನು இன்றைக்கு ನಿರಾಕರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ಜನರು ಹೇಳ್ತಾರೆ ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், ದೇವರು ಪಾಪ ஆனால் ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. பாவிகளை நேசிக்கிறார். ಪಾಪಿಗಳನ್ನು வார்த்தை ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. சொல்லுகிறது சங்கீதத்திலே, ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ அவருடைய ಹೇಳ್ತದೆ, கோபம் பாவத்துக்கு விரோதமாக எரிந்து கொண்டிருக்கிறது. ಆತನ ಕೋಪ ಪಾಪಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದು ಉರಿಯುತ್ತಲಿದೆ. பாவிகளும் அவருடைய கோபத்தை காண்பார்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ಪಾಪಿಗಳು ಆತನ ಕೋಪವನ್ನು ಕಾಣುತ್ತಾರೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. எச்சரிக்கையாக இருங்கள். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. அப்போ நானும் நீங்களும் ನಾನು ನೀವು ஒரு நாளும் ಪ್ರತಿದಿನ தேவனுடைய நீதியை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ದೇವರ ನೀತಿಯನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಮಕ್ಕಳಾಗಿ அந்த ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. நீதிக்காக வாஞ்சையாக இருக்க வேண்டும். ಆ ಒಂದು ನೀತಿಯ ಮೇಲೆ ಬಹಳ ಆಸೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவரே, நான் வாழுகிற வாழ்க்கை ದೇವರ ನಾನು ನಡೆಸುವಂತ ಜೀವಿತ இது உங்களுக்கு இன்னும் போதாதப்பா, ಅಪ್ಪ ಇದು ಸಾಲದು. இன்னும் உமக்காக நான் வாழ வேண்டும். ಇನ್ನೂ ನಿನಗಾಗಿ இயேசுவே, ಜೀವಿಸಬೇಕು. உம்முடைய நீதி எனக்கு தாரும். ನೀತಿ ನನಗೆ ಕೊಡು. உமக்கு பிரியமான காரியங்களை நான் செய்ய வேண்டும். ನಿನಗೆ ಪ್ರಿಯವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. பரிசுத்தமான வாழ்க்கை நான் வாழ வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ನಾವು ನಡೆಸಬೇಕು. ஆண்டவரே, ஒரு நாளும் அந்த தாகம் நிரம்பி இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்க ದೇವರ வேண்டும். ಪ್ರತಿದಿನವೂ ಆ ಒಂದು ದಾಹವು ಹೆಚ್ಚುತ್ತಾ ಇರಬೇಕು. ஒரு விசுவாசியானவனுக்கு ವಿಶ್ವಾಸಿಯಾದವನಿಗೆ அவன் சாகிறவரை ಸಾಯುವವರೆಗೂ இந்த குணாதிசயம் அவனுக்குள்ளாக ಈ இருக்கும். ಗುಣಾತಿಶಯ ಅವನೊಳಗಿರುತ್ತದೆ. அவன் சாகிறவரை ಅವನು ಸಾಯುವವರೆಗೂ ஆண்டவரே, உம்முடைய நீதியை நான் நிறைவேற்ற ದೇವರೇ, வேண்டும். ನಿನ್ನ ನೀತಿ ನಾನು ನೆರವೇರಿಸಬೇಕು. ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்ட வாழ்க்கை விரும்பினீரோ ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾದ ಜೀವಿತವನ್ನು ಬಯಸಿದ್ದೀರೋ அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னால முடியவில்லையே. ಆ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ಮಾಡಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஆண்டவரே, உம்முடைய நீதி எனக்கு தாரும். ದೇವರೇ, ನಿನ್ನ ನೀತಿ ನನಗೆ உம்முடைய ಕೊಡು. நீதி எனக்கு தேவை. ನಿನ್ನ ನೀತಿ ನನಗೆ ஆண்டவரே, நான் ಬೇಕು. பசிதாகம் உள்ளவனாக ನಾನು இருக்கிறேன். ಹಸಿದು உம்முடைய ಬಾರಿದವನಾಗಿದ್ದೇನೆ. நீதி எனக்கு தேவையாக ನಿನ್ನ ನೀತಿ இருக்கிறது. ನನಗೆ ಬೇಕಾಗಿದೆ. அவசியமாக இருக்கிறது. ಅವಶ್ಯಕತೆ என்று ಆಗಿದೆ. ஏங்குகிற மனுஷனாக ಎಂದು காணப்படுவான். ಅಂಗಲಾಚುವಂತ ಮನುಷ್ಯನಾಗಿ எப்பொழுது ಕಾಣುತ್ತಾನೆ. ನಾನು நீங்கள் அப்படி ஏங்குகிறோமோ ಯಾವಾಗ ಹಾಗೆ ನಾವು ಅಂಗಲಾಚುತ್ತೇವೋ வார்த்தை சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவர் அந்த நீதியை முழுவதுமாய் நம்மளுக்கு தருகிற தேவனாக ಅವರು ಆ இருக்கிறார். ನೀತಿಯನ್ನು ನಮಗೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುವಂತ அந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீதியிலே நான் நீங்கள் கடைசியாக திருப்தி உள்ளவர்களாக ಆ இருப்போம். ನೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಕೊನೆವರೆಗೂ ತೃಪ್ತಿ ಆಗಿರಬೇಕು. அப்பொழுது நான் நீங்கள் என்ன செய்ய ಆಗ வேண்டும்? ನಾವೇನು இந்த ಮಾಡಬೇಕು? நீதிக்காக ஏங்குங்கள். ಈ ನೀತಿಗಾಗಿ ಅಂಗಲಾಚಿ. பாவம் செய்வதற்கு ஏங்குகிறீர்கள். ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಂಗಲಾಚುತ್ತೀರಿ. அசுத்தமான காரியங்கள் செய்வதற்காக ಅಶುದ್ಧ ஏங்குகிறீர்கள். ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಂಗಲಾಚುತ್ತೀರಿ. தேவையில்லாத காரியம் செய்வதற்காக ஏங்குகிறீர்கள். ಬೇಡದಿರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ஆனால் ಅಂಗಲಾಚುತ್ತೀರಿ. விசுவாசியான உங்களுக்கு ಆದರೆ ವಿಶ್ವಾಸಿಯಾದ ನಿಮಗೆ தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்காக ದೇವರ ನೀತಿ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ பசிதாகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಹಸಿದು ದಾಹವಿಲ್ಲದೆ ಇದ್ದೀರಿ. அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து ಆ கொண்டிருந்தால் ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ನೀವು நீங்கள் ನಡೆಸುವುದಾದರೆ ராஜ்யத்துக்குள்ளாகவே பிரவேசிக்க ನೀವು முடியாது. ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ஆண்டவர் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, பாவத்தை விட்டு விலகி ಪಾಪ ಬಿಟ್ಟು ಓಡು, என்னிடத்தில் வாருங்கள், ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ನಾನು தருகிறேன். ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಕೊಡುವೆ. அவர் நீதி கொடுக்கிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ನೀತಿ ಕೊಡುವ அவரை ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் சார்ந்து நடந்தீர்கள் என்றால் ಅವರನ್ನೇ ಆತುಕೊಂಡು ನಡೆದರೆ அவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் நீங்கள் வாழலாம். ಅವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಜೀವಿತ ನಾವು அந்த ನಡೆಸಬಹುದು. ஏக்கம் ஒரு நாளும் நம்மளுக்குள்ளாக இருக்க ಆ வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅಂಗಲಾಚುವಂತ ಕಾರ್ಯ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. அது தான் வார்த்தை தெளிவாக ಅದನ್ನೇ சொல்லுகிறது. ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும்? ಕ್ರೈಸ್ತರೇನು ಮಾಡಬೇಕು? இந்த நீதிக்காக ஏங்க வேண்டும். ನೀತಿಗಾಗಿ ದೇವರ ಸಮುದ್ರ இந்த ಅಂಗಲಾಚಬೇಕು. நீதிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ನೀತಿಗಾಗಿ ಅಂಗಲಾಚುತ್ತಲಿದ್ದೀರಿ. கண்ணீரிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்களா? ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ದೇವರ ಸಮುದ್ರ ಅಂಗಲಾಚುತ್ತೀರಾ? ஆண்டவரே, இந்த நீதி எனக்கு தேவை. ದೇವರೇ, ಈ ನೀತಿ ನನಗೆ ಬೇಕು. அப்பா, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. ஆண்டவரே, நீர் விரும்புகிற பரிசுத்தமான வாழ்க்கை என்னால வாழ முடியவில்லை. ನೀನು ಬಯಸುವಂತ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ನನ್ನಿಂದ ನಡೆಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் பயங்கரமாக ಅಪ್ಪ, இருக்கிறது. ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಎದುರುನೋಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಬಹಳವಾಗಿದೆ. அவர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற காரியம் அநேகமாக இருக்கிறது. ಅವರು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಎದುರುನೋಡುವಂತ ಕಾರ್ಯ ಅದು அவர் ಹೆಚ್ಚಾಗಿದೆ. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சில காரியங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕೆಂದು ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ஒரு கோட்டை போட்டு, ದೇವರು ಒಂದು ಕೋಟೆಯನ್ನು ಹಾಕಿ, நீ கோடு ಅಂದ್ರೆ ದೇವರು ಒಂದು ಗೆರೆಯನ್ನು ಹಾಕಿ, நீ இப்படித்தான் வாழ வேண்டும், ಹೀಗೆಯೇ ಜೀವಿಸಬೇಕು, இப்படித்தான் இருக்க வேண்டும், ಹೀಗೆಯೇ ಇರಬೇಕು, இப்படி இருந்தால் மட்டும் தான் நீ ராஜ்யத்துக்குள்ள வருவாய் ಹೀಗಿದ್ದರೆ ಮಾತ್ರವೇ ರಾಜ್ಯದೊಳಗೆ என்ற ಬರ್ತೀಯ வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. ಎಂದು ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவனாக ದೇವರು இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರು, அவர் நீதி நிறைந்த தேவனாக ಅವರು ನೀತಿ இருக்கிறார். ತುಂಬಿದ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ, நீதி நீ விரும்புகிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ನೀತಿಯನ್ನು ಬಯಸುವ நான் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் ನಾನು இந்த ನೀವು நீதிக்காக ஏங்க ಈ வேண்டும். ನೀತಿಗಾಗಿ அந்த ಅಂಗಲಾಚಬೇಕು, நீதிக்காக பசிதாகம் ಆ உள்ளவர்களாக இருக்க ನೀತಿಗಾಗಿ வேண்டும். ಹಸಿದು ಬಾರಿದವರಾಗಿರಬೇಕು. இந்த தேவன் இந்த முழுவதுமாய் ಈ ಪೂರ್ಣವಾಗಿ இந்த முழு நீதிக்காக நான் நீங்கள் ஏங்க வேண்டும். ಪೂರ್ಣ ಒಂದು ನೀತಿಗಾಗಿ ನಾನು ನೀವು இன்றைக்கு ಅಂಗಲಾಚಬೇಕು. கிறிஸ்தவர்கள் பார்த்தீர்கள் ಇಂದು என்றால் ಕ್ರೈಸ್ತರು ನೋಡಿದ್ದಾರೆ, ஏனோ தான் என்ற ஒரு வாழ்க்கை. ಏನೋ ದಾನ ಎಂಬ ಜೀವಿತ. ஐயோ ஜெபிக்கிறேன்,
ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ, ஐயோ வேதத்தை வாசிக்கிறேன், ವೇದ ಓದುವೆ, ஐயோ ஏதோ ஒரு அளவுக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து ಏನೋ கொண்டிருக்கிறேன், ಒಂದು ಹಂತದವರೆಗೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ நான் ಜೀವಿಸು. அவங்களை போல வாழவில்லை. ನಾನು ಅವರಾಗಿ இல்ல ಜೀವಿಸಿದೆ. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறாய் ನೀನು என்றால் ಯಾವ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ ನಡೆಸುತ್ತೀಯ யாராவது ಅಂತ. ஜனங்கள் உன்னை பார்த்து சொன்னால், ಯಾರಾದ್ರೂ ಜನರು ನಿನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, நானு மனுஷன் தானே, ನಾನು ಮನುಷ್ಯ ತಾನೆ, நானு மனுஷன் தானே, ನಾನು ಮನುಷ್ಯ ತಾನೆ, நான் இந்த உலகத்துல தானே இருக்கிறேன், ನಾನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ತಾನೆ நான் ಇದ್ದೇನೆ, நீங்கள் சில சாக்கு போக்கை சொல்லுகிறோம். ನಾನು ನೀವು ಏನೋ ತಾನೆಂದು ஆனால் ಹೇಳುತ್ತೇವೆ. சாக்கு போக்கை சொல்வதற்காக ஆண்டவர் என்னையும் உன்னையும் அழைக்கவில்லை. ಏನೋ ತಾನೆ ಎಂದು ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು அந்த ಕರೆಯಲಿಲ್ಲ. முழு நீதியை நான் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவருடைய வாஞ்சையாக இருக்கிறது. ಪೂರ್ಣ ಒಂದು ನೀತಿಯನ್ನು ನಾನು ನೀವು ಹೊಂದಬೇಕೆಂಬ ದೇವರ ಒಂದು ಆಸೆ. அறக்குற நீதி இல்ல, ಅರ್ಥ ನೀತಿ ಅಲ್ಲ, அறக்குற நீதி வாழ்வதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. ಅರ್ಥ ನೀತಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, ஆனால் அந்த முழு நீதி, ಪೂರ್ಣ ನೀತಿ. ஆண்டவர் எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறார், ದೇವರು ಹೇಗೆ ನೀತಿ அந்த ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ, முழு நீதி எப்படி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், ಪೂರ್ಣ ನೀತಿ ಹೇಗೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அப்படிப்பட்ட நீதியான வாழ்க்கை ನಾನು நீங்கள் வாழ ಆ வேண்டும். ರೀತಿಯಾದ ನೀತಿಯ ಜೀವಿತ ನಾನು ನೀವು ನಡೆಸಬೇಕು. இன்னைக்கு உலகத்தில் எதற்காக எழுப்புதல் இல்லை? ಅದರಿಂದ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾತಕ್ಕಾಗಿ ಉಜ್ಜೀವನವಿಲ್ಲ. இல்ல, ஊழியக்காரர்கள் மீட்டிங் போட்டுக்கொண்டு கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். ಸೇವಕರು ಅಂದ್ರೆ ಕೂಟಗಳನ್ನು ಹಾಕುತ್ತಾ ಅವರು ಕೂಗುತ್ತಲೇ இல்ல, ಇದ್ದಾರೆ. ஆனா ஒரு கன்வர்ஷன் இல்ல. ಅದರಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯ ಮಾನಸ இல்ல, யாரு ஜனங்க வந்து மனம் திரும்பாமல், ಹಾಗೂ ಜನಗಳು ಮನ ತಿರುಗದೆ ஏனென்றால் ஏனோ தான் என்று வாழ்ந்து ಏನೋ கொண்டிருக்கிறார்கள். ತಾನೆಂದು ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. மீட்டிங் வருகிறார்கள், ಕೂಟಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ, கைகளை உயர்த்துகிறார்கள், ಕೈಯನ್ನು ಮೇಲೆ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள், ಅಂಗೀಕರಿಸುತ್ತೇವೆ திரும்ப ಎನ್ನುತ್ತಾರೆ. பழைய வாழ்க்கைக்கு போய் விடுகிறார்கள். ನಾಳೆ ಜೀವಿತಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. எதற்காக எழுப்புதல் இல்லை? ಅದಕ್ಕಾಗಿ ಉಜ್ಜೀವನವಿಲ್ಲ. எதற்காக என்றால் ಅದಕ್ಕಾಗಿ ಎಂದರೆ நம்ம பரிசுத்தமாய் வாழவில்லை. ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಲಿಲ್ಲ. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ நீங்கள் ಹೇಳ್ತಾನೆ, இந்த உலகத்துக்கு ஒளியாக ನೀವು ಈ இருக்கிறீர்கள். ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. எப்பொழுது நீங்கள் ஒளியாக இருக்கிறீர்களோ, ಯಾವಾಗ ನೀವು ಬೆಳಕಾಗಿದ್ದೀರೋ இருளானது ಕತ್ತಲಾದದ್ದು இந்த ஒளியிடத்தில் வருகிறதாக ನೀವು ಒಂದು இருக்கிறது. ಬೆಳಕಿನ ಬೆಳಗ್ಗೆ இந்த ಬರುವಂತದ್ದಾಗಿದೆ. இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ಕತ್ತಲಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿರುವ ಜನರು ஒளியை பார்த்து வருகிறார்கள். ಬೆಳಕನ್ನು ನೋಡಿ ஐயோ, ಬರುತ್ತಾರೆ. எப்படி இவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை ಹೇಗೆ ಇವರು வாழுகிறார்கள்? ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿತ ನಡೆಸುತ್ತಾರೆ? ஐயோ, நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ ನಾನು ಈ முடியவில்லையே. ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿತ ನಡೆಸಲಾಗುತ್ತಿಲ್ಲ. ஐயோ, எனக்கு இந்த உலகத்துல ஐஸ்வர்ய, பணம், புகழ், பெருமை எல்லாம் இருக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ನನಗೆ ಐಶ್ವರ್ಯ, ಘನ, ಹೆಸರು, ಹೆಮ್ಮೆ, ಪದವಿ ಎಲ್ಲ ಇದೆ. இந்த ஜனங்களுக்கு இடத்தில் ஒன்றுமே இல்லையே. ಇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. ஆனாலும் இவர்கள் சந்தோஷமாக ಆದರೆ இருக்கிறார்களே, ಇವರು ಸಂತೋಷವಾಗಿದ್ದಾರೆ, ஆனாலும் ஆண்டவருக்காக வைராகமாக இருக்கிறார்களே ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿದ್ದಾರೆ என்று ஜனங்கள் அப்படி பார்த்து ಎಂದು ಜನರು ಹಾಗೆ ನೋಡಿ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர வேண்டும். ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. அதுதான் உண்மையான எழுப்புதல். ಅದೇ ನಿಜವಾದ ಉಜ್ಜೀವನ. முதலாவது எழுப்புதல் உனக்குள்ளாக உண்டாக வேண்டும். ಉಜ್ಜೀವನ ನಿನ್ನೊಳಗೆ நீ ಉಂಟಾಗಬೇಕು. நீதியான வாழ்க்கை வாழ ನೀನು வேண்டும். ನೀತಿಯಾದ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕು. உன்னை பார்த்து யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಯಾರಾದರೂ ಹೇಳಿದ್ದಾರೆ, ஐயோ, நீ இப்படி இருந்தாயே, ಅಯ್ಯೋ ನೀನು ಹೀಗಿದ್ದೆ, இப்பொழுது நீ இப்படி இருக்கிறாயே, ನೀನು ಹೀಗಿದ್ದೀಯಲ್ಲ, அதுக்கு என்ன காரணம் ಅದಕ್ಕೇನು ಕಾರಣ என்று ஜனங்கள் கேட்டிருக்கிறார்களா? ಜನರು ಕೇಳಿದ್ದಾರಾ? இல்லையா, உலகத்தார்களை போல இங்க இருக்கிறீர்கள். ಅಂದ್ರೆ ಲೋಕದವರ ಹಾಗೆ ಇದ್ದೀರಿ. இன்னும் உலகத்தார்களுக்கு இன்னும் கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து ಇನ್ನು கொண்டிருக்கிறீர்கள். ಲೋಕದವರಿಗಿಂತಲೂ ಕೇಡಾಗಿ உலகத்தார் செய்யாத காரியங்களை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சபையில செய்து கொண்டிருக்கிறார்கள். ಲೋಕದವರು ಮಾಡದಿರುವಂತ ಕಾರ್ಯ ಎಂದು ಕ್ರೈಸ್ತರುಗಳು ಸಭೆಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಾರೆ. ஆனால் கேட்டால் நான் கிறிஸ்தவன், ಕೇಳಿದ್ರೆ ನಾನು நான் ಕ್ರೈಸ್ತನು, ராஜ்யத்துக்கு போகிறேன் ನಾನು ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವೆ என்று ಎಂದು அறநீதி, அறக்குற நீதியில வாழ்ந்து ಅರ್ಥ ನೀತಿ கொண்டிருக்கிறார்கள். ಜೀವಿಸುತ್ತಲಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட ஜனங்கள் ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ಆ ರೀತಿಯಾದ ಜನರು ರಾಜ್ಯಕ್ಕೆ இந்த ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. தேவனுடைய முழு நீதிக்காக இயங்க வேண்டும். ದೇವರ ಪೂರ್ಣ ನೀತಿಗಾಗಿ அந்த ಅಂಗಲಾಚಬೇಕು. முழு நீதியை நான் நீங்கள் வாஞ்சிக்க ಆ வேண்டும். ಪೂರ್ಣ ನೀತಿಯನ್ನು ನಾವು ಬಯಸಬೇಕು. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, எப்பொழுது இதை நாங்கள் செய்கிறோமோ ಯಾವಾಗ ಇದನ್ನು ಮಾಡ್ತೇವೆ அப்பொழுது நாங்கள் திருப்தி ಆಗ அடைவோம். ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತೇವೆ. ஆண்டவர் உங்களை சந்தோஷத்துக்காக அழைத்துக் ದೇವರು கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಕ್ಕಾಗಿ ಕರೆಯುತ್ತಲಿದ್ದಾರೆ. நாங்கள் சந்தோஷத்தை தேடி ஓடக்கூடாது, ನಾವು ಸಂತೋಷವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಬಾರದು, ஆண்டவரை தேடி ஓட வேண்டும். ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ இந்த ಓಡಬೇಕು. குணாதிசயங்களை நான் நீங்கள் ஒரு நாளும் அதுக்குள்ளாக நடக்க ಈ ಒಂದು- வேண்டும். ಈ ಒಂದು ಗುಣಾತಿಶಯದೊಳಗೆ ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ನಾನು ನೀವು ನಡೆಯಬೇಕು. எப்பொழுது அதை நாங்கள் செய்கிறோமோ ಯಾವಾಗ ಅದನ್ನು ನಾವು நான் ಮಾಡುತ್ತೇವೆ, நீங்கள் ஆண்டவருடைய சந்தோஷத்தை காண்போம் என்ற ನಾನು வார்த்தை ನೀವು ದೇವರ சொல்லுகிறது. ಸಂತೋಷವನ್ನು ಕಾಣುತ್ತೇವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ஆண்டவர் பரிசுத்தமான தேவன், ದೇವರ ಪರಿಶುದ್ಧವಾದವರು, அவர் அன்பான தேவன். இரண்டாவதாவது இருக்கட்டும், ಹಾಗೂ ಎರಡನೇದಾಗಿ ಆತನು ಪ್ರೀತಿ ತುಂಬಿದ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. முதலாவது அவர் பரிசுத்தமான தேவன். ಮೊದಲು ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾದ ದೇವರು. அவர் பரிசுத்தமாக இருக்கிற ಅವರು காரணத்தினாலே ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವುದರಿಂದ அவர் பாவங்களை தண்டிக்கிற தேவனாக ಅವರು இருக்கிறார். ಪಾಪಗಳನ್ನು ದಂಡಿಸುವಂತ அவருடைய ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. கண்கள் அசுத்தத்தை காணாத கண்களாக இருக்கிறார். ಆತನ ಕಣ್ಣುಗಳು ಅಶುದ್ಧವನ್ನು ನೋಡದಿರುವ ಕಣ್ಣುಗಳಾಗಿದೆ. அசுத்தத்தை பார்க்காத தேவனாக இருக்கிறார். ಅಶುದ್ಧವನ್ನು ನೋಡದಿರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அசுத்தத்தை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். ಅಶುದ್ಧವನ್ನು ನಿರಾಕರಿಸುವ அப்பொழுது ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நான் நீங்கள் ஆண்டவரை போல பரிசுத்தமாக வாழ ನಾನು வேண்டும். ನೀವು ದೇವರ ಹಾಗೆ ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿದ್ದೇನೆ, நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்ற வார்த்தை சொல்லுகிறது. ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. Be holy for I am holy என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ನಾನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ ನೀವು ಪರಿಶುದ್ಧರಾಗಿರಿ ಎಂದು அவர் ಹೇಳ್ತಾರೆ. பரிசுத்தராக இருக்கிற காரணத்தினால் ಆತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವುದರಿಂದ நான் நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை ನಾನು வாழ ನೀವು வேண்டும். ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕು. பரிசுத்தமான வாழ்க்கை என்பது ಪರಿಶುದ್ಧವಾದ ಜೀವಿತ வெளியே தோற்றத்துல மட்டும் இல்ல, ಅದು ಒಂದು ಹೊರಗಿನ ನೋಟದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ. வெள்ளை துணியை தரித்துக் கொண்டு ಬಿಳಿಯ ವಸ್ತ್ರವನ್ನು சில ಹಾಕಿ, நகை கழட்டி ಹಾಗೂ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ಬಂಗಾರವನ್ನು இல்ல ತೆಗೆದು சில காரியங்களை செய்யாமல் ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ஐயோ, ಮಾಡಿ நான் பரிசுத்தன், ಅಯ್ಯೋ ನಾನು ஐயோ, நான் ಪರಿಶುದ್ಧನು, பரிசுத்தவான், ಅಯ್ಯೋ ನಾನು அது ಪರಿಶುದ್ಧ, பரிசுத்தம் அல்ல. ಅದು ಪರಿಶುದ್ಧವಲ್ಲ.
உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக பரிசுத்தம் ನಿಮ್ಮ இருக்கிறதா? ಹೃದಯದೊಳಗೆ இந்த ಪರಿಶುದ್ಧವಿದೆಯಾ? பரிசுத்தமானது ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು உள்ளான இருதயத்திலிருந்து ಹೊರಗಿನ ಹೃದಯದಿಂದ வெளியே வெளிப்படுகிற பரிசுத்தமாக ಅದು இருக்கிறது. ಹೊರಗೆ ಪ್ರಕಟವಾಗುವ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. முதலாவது ಮೊದಲಾದದ್ದು உங்களுடைய இதயம் சுத்திகரிக்கப்படணும். ನಿಮ್ಮ ಹೃದಯ ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. பரிசேயர்கள் வெளியே தோற்றத்திலே ಅಂದ್ರೆ ಪರಿಸಾಯರು ಹೊರನೋಟದಲ್ಲಿ நீதிமான்களாய் காணப்பட்டார்கள். ನೀತಿವಂತರಾಗಿ ஆண்டவர் ಕಾಣಲ್ಪಟ್ಟರು. அவர்களை பார்த்து துப்புறார்கள். ದೇವರು ಅವರನ್ನು ನೋಡಿ ಬೈಯುತ್ತಾರೆ. இல்லையா? விரியன் பாம்பு குட்டிகளே என்று ಇದು சொல்லுகிறார். ಹಾವಿನ ಮರಿಗಳೇ ಎಂದು அது யோவான் ஸ்நானகன் அப்படி சொல்லுகிறார். ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹನ ಹೇಳುತ್ತಾನೆ. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, நீங்கள் சர்ப்பமாக இருக்கிறீர்கள், ನೀವು ಸರ್ಪಗಳಾಗಿದ್ದೀರಿ, நீங்கள் பாம்புகளாக ನೀವು இருக்கிறீர்கள், ಹಾವುಗಳಾಗಿದ್ದೀರಿ, நீங்கள் செத்து போன மனுஷங்களைப் போல ನೀವು இருக்கிறீர்கள். ಸತ್ತು ಹೋದ ಮನುಷ್ಯರಾಗಿದ್ದೀರಿ. வெளியே தோற்றத்திலே உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்கிறீர்கள். ಆದರೆ ಹೊರನೋಟದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನೀವು ಶುದ್ಧಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. உள்ளுக்குள்ளாக அசுத்தமான காரியங்கள் ಅದರ இருக்கிறது. ಒಳಗೆ ಅಶುದ್ಧವಾದ இந்த ಕಾರ್ಯವಿದೆ. தேவனுடைய நீதியானது ದೇವರ ನೀತಿಯಾದ வெளி தோற்றத்திலே மட்டுமல்ல, ಅದರ ಹೊರಗಿನ ನೋಟದಲ್ಲಿ ಮಾತ್ರವಲ್ಲ, உள்ளான இருதயத்திலிருந்து ಒಳಗಿನ ಹೃದಯದಿಂದ வெளியே வெளிப்படுகிற ಅದು ಹೊರಗೆ ಪ್ರಕಟವಾಗುವ தேவனுடைய நீதியாக ದೇವರ இருக்கிறது. ನೀತಿಯಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் அசுத்தத்தை வெறுக்கிறார். ದೇವರ ಅಶುದ್ಧವನ್ನು நான் நீங்கள் ನಿರಾಕರಿಸುತ್ತಾರೆ. அசுத்தத்தை வெறுக்க வேண்டும். ನಾವು ಅಶುದ್ಧವನ್ನು ನಿರಾಕರಿಸಬೇಕು. ஏனென்றால் இந்த பாவமானது ಯಾಕಂದ್ರೆ ಈ ಪಾಪವಾದದ್ದು தேவனிடத்தில் சம்பந்தத்தை உடைத்து விடுகிறது. ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು இல்ல, ಒಡೆಯುತ್ತದೆ. நீங்கள் எப்பொழுதுமே நினைத்துக் கொள்ளலாம், ಆದ್ರೆ ನೀವು ಯಾವಾಗಲೂ ஏன்னா ನೆನೆಸಬಹುದು. பாஸ்டர் எப்பொழுதுமே பாவத்தை குறித்து பேசுகிறார். ಬೋಧಕರು ಯಾವಾಗಲೂ ಪಾಪನ ಕುರಿತಾಗಿ எல்லா ಮಾತಾಡ್ತಾರೆ. மெசேஜ்லயும் பாவத்தை குறித்து சொல்லுகிறார். ಎಲ್ಲಾ ಸಂದೇಶದಲ್ಲೂ ಪಾಪ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. ஏனென்றால் இந்த பாவமானது தான் ಈ ಪಾಪವಾದದ್ದೇ நம்மை நரகத்துக்கு அனுப்பக்கூடிய பாவமாக ನಮ್ಮನ್ನು இருக்கிறது. ನರಕಕ್ಕೆ ಕಳಿಸುವಂತ ಒಂದು ஆண்டவருடைய ಪಾಪವಾಗಿದೆ. கோபம் வருகிறது எதை ದೇವರ நிமித்தம்? ಕೋಪ ಯಾತಕ್ಕಾಗಿ ಬರುತ್ತದೆ? பாவத்தின் நிமித்தம். ಪಾಪದ ನಿಮಿತ್ತ. பாவத்தின் சம்பளம் ಪಾಪದ ಸಂಬಳ மரணம் என்று வார்த்தை சொல்லுகிறது. ಮರಣವೆಂದು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. இப்பொழுது பாவம் செய்து என்ஜாய் செய்து கொண்டிருக்கலாம், ಈಗ ಪಾಪ ಮಾಡಿ ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು. ஆனால் ஒரு நாள் ಒಂದು ದಿವಸವೋ அதற்காக நீங்கள் சம்பளத்தை கொடுக்க வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಅವನ ಸಂಬಳವನ್ನು ಕೊಡಬೇಕು. அநேக ஜனங்கள் ಅನೇಕ ಜನರು நித்தியமாக நரகத்திலே ನಿತ್ಯವಾಗಿ ನರಕದಲ್ಲಿ அந்த சம்பளத்தை கொடுப்பார்கள். ಅವನ ಸಂಬಳವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆண்டவருடைய நீதியை எனக்கும் உனக்கும் ದೇವರ கொடுத்திருக்கிறார். ಆತ ನೀತಿ ನನಗೂ ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த நீதியான வாழ்க்கையை ಈ ರೀತಿಯಾದ ಜೀವಿತ நீங்கள் வாஞ்சிக்க ನಾವು வேண்டும். ಬಯಸಬೇಕು. இந்த நீதியை ನೀತಿಯನ್ನು ஒரு நாளும் ಪ್ರತಿನಿತ್ಯವೂ நீங்கள் நிறைவேற்ற ನಾವು வேண்டும். ನೆರವೇರಿಸಬೇಕು. அப்பொழுது தான் ಆಗ ತಾನೇ நீங்கள் ನಾನು ನೀವು ஆண்டவருக்கு முன்பாக ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗ ஒரு நாள் நிற்க முடியும். ಒಂದು ದಿವಸ ನಿಲ್ಲಲು ಸಾಧ್ಯ. நம்மளுடைய சுயநீதி நிமித்தம் ನಮ್ಮ ಸ್ವಂತ ನೀತಿಯ ನಿಮಿತ್ತ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ದೇವರಿಗೆ ಮುಂಭಾಗ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவரானவர் ದೇವರಾದವರು குமாரனுடைய நீதியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ಕುಮಾರನ ನೀತಿಯನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிதா நம்மளை பார்க்கும்போது ತಂದೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡುವಾಗ பாவியாக பார்ப்பதில்லை, ಅಂದ್ರೆ ಪಾಪಿಯಾಗಿ ನೋಡುವುದಿಲ್ಲ, நீதிமான்களாக பார்க்கிறார். ನೀತಿವಂತರಾಗಿ எதற்காக ನೋಡುತ್ತಾರೆ. என்றால் ಯಾತಕ್ಕಾಗಿ உன்னுடைய ಅಂದರೆ நீதி நிமித்தம் ನಿನ್ನ அல்ல, ನೀತಿ ನಿಮಿತ್ತ ಅಲ್ಲ, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி ಯೇಸು நிமித்தம். ಕ್ರಿಸ್ತನ ನೀತಿಯ ನಿಮಿತ್ತ அந்த நீதி கொடுத்திருக்கிறார் ಆ அல்லவா? ನೀತಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರಲ್ಲವಾ? இந்த உலகத்திலே ಈ ಲೋಕದಲ್ಲಿ அந்த நீதியினுடைய வாழ்க்கை நீ அபியாசம் செய்து வாழ ಆ ಒಂದು வேண்டும். ನೀತಿಯ ಜೀವಿತವನ್ನು ನೀನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಅದರಂತೆಯೇ ನಡೆಯಬೇಕು. அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ಅವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯಬೇಕು. அவருக்கு பிரியமாக நடக்க ಅವರಿಗೆ வேண்டும். ಪ್ರಿಯವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க சொல்லிக் ಅದನ್ನೇ கொண்டிருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಇಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. சங்கீதம் 42 அதிகாரம் ಕೀರ್ತನೆ 42 1வது வசனத்தை வாசிக்கலாம். 42 1ನೇ ವಚನವನ್ನು ನೋಡೋಣ. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ಕರ್ತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்போ ಉಂಟಾಗಲಿ. தாவீது இங்க சொல்லுகிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய ನನ್ನ ஆத்துமா ಉಮ್ಮುடைய காரியங்களுக்காக ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ வாஞ்சிக்கிறது, ಪಾದ ಹಾತೊರೆಯುತ್ತದೆ, அழுகிறது ಅದು தாவீது இங்க சொல்லுகிறார். ಕಣ್ಣೀರು ಹಾಕುತ್ತದೆ ಎಂದು நான் நீங்கள் எப்படி தாகமடைய ನಾನು வேண்டும்? ಹೇಗೆ ದಾಹವೊಂದಬೇಕು? இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ நான் ನೀವು தாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ದಾಹವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, தாக உள்ளவனின் மேல் ದಾಹವುಳ್ಳವರ என் ಮೇಲೆ தண்ணீரை ஊற்றுவேன் ನಾನು ನೀರನ್ನು ಸುರಿಸುವೆ என்ற வார்த்தை தெளிவாக ಎಂದು ವಾಕ್ಯ சொல்லுகிறது. ಹೇಳುತ್ತದೆ. கடைசியாக ಕೊನೆಯದಾಗಿ நீங்கள் முழுவதுமாய் திருப்தி அடைய வேண்டும் என்றால் ನೀವು ಪೂರ್ಣವಾಗಿ ತೃಪ್ತಿ இந்த ಹೊಂದಬೇಕಾದರೆ உலகத்திலும் நீங்கள் திருப்தி ಈ அடையலாம். ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ತೃಪ್ತಿಯಾಗಿರಬಹುದು. வருகிற உலகத்திலே ಬರುವ ಲೋಕದಲ್ಲಿ எப்பொழுது ராஜத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோமோ ಯಾವಾಗ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ அந்த ಮಾಡುತ್ತೇವೋ முழு நீதி நம்மளுக்குள்ளாக ಆಗ காணப்படும். ಪೂರ್ಣ ನೀತಿ ನಮಗೆ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இப்போ அந்த நீதியை நீங்கள் அபியாசம் செய்ய ಈಗ ಆ ಒಂದು வேண்டும். ನೀತಿಯಂತೆ ನಾವು ನಡೆಯಬೇಕು. நீங்கள் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து ದೇವರು ನಮಗೆ கொண்டிருக்கிறார். ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. திருப்பிக் கொள்ளலாம் வேதத்தை. ವೇದವನ್ನು ತಿರುಗಿಸೋಣ. யோவானுக்கு எழுதிய சுவிசேஷம் ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம் 10ನೇ ವಚನ 13வது 14வது வசனம். 13 14 இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக,
இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவருக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். யோவான் 6வது அதிகாரம் 35வது வசனம். ಯೋಹಾನನು 6:35. இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், ஒரு காலம் பசியடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான், ஒரு காலம் தாகமடையான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವನನ್ನು நான் புறம்பாய் தள்ளேன், ನಾನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. நான் அவனுக்கு ನಿತ್ಯ நித்திய ஜீவனை தருகிறேன், ಜೀವನ ಕೊಡುವೆ. அவனுடைய தாகத்தை ಅವನ ದಾಹವನ್ನು அவன தாகத்தை நான் தணிக்கிறேன் என்று வார்த்தை ಅವನ சொல்லுகிறது. ದಾಹವನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವೆ ಎಂದು ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. உங்களுடைய தாகம் தணிக்க வேண்டும் ಹಾಗೂ என்றால் ನಿಮ್ಮ ದಾಹ ತೃಪ್ತಿ ಆಗಬೇಕಾದರೆ நீதியின் மேல் நீங்கள் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ನೀತಿಯ ಮೇಲೆ என்றால் ಹಸಿದು ಬಾರಿದವರಾಗಿರಬೇಕಾದರೆ நீங்கள் கடைசியாக திருப்தி அடைய வேண்டும் ನೀವು என்றால் ಕೊನೆಯದಾಗಿ ತೃಪ್ತಿ நீங்கள் ಹೊಂದಬೇಕಾದರೆ இயேசு கிறிஸ்துவிடத்தில் வர ನೀವು வேண்டும். ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು. அவர் இந்த நீதியை தருகிற ಅವರು தேவனாக ಈ இருக்கிறார். ನೀತಿಯನ್ನು ಕೊಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நீதி வாழ்க்கை வாழ வேண்டுமா? ನೀತಿಯ ಜೀವಿತ ನಡೆಸಬೇಕು. அவரிடத்தில் வாருங்கள். ಅವರ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ. அவர் நீதியான பாதைகளில் உங்களை நடத்த ಅವರು வைப்பார். ನೀತಿಯ ದಾರಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. உங்களுடைய கரங்களை பிடித்து ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನು ಹಿಡಿದು அவர் உங்களை வழி நடத்துகிற தேவனாக ಅವರು ನಿಮ್ಮನ್ನು இருக்கிறார். ನಡೆಸುವಂತ உங்களுக்கு அந்த ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வாஞ்சை இருக்க ನಿಮಗೆ வேண்டும். ಒಂದು ಆಸೆ ಇರಬೇಕು. உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்க ನಿಮಗೆ ಒಂದು வேண்டும். ಆಸೆ ಇರಬೇಕು. நீங்கள் அதற்காக ஏங்க ನೀವು வேண்டும். ಅದಕ್ಕಾಗಿ ಅಂಗಲಾಚಬೇಕು. அவருடைய நீதி நிறைவேற்ற வேண்டும் ಅವರ ನೀತಿ என்று ನೆರವೇರಿಸಬೇಕು. வைராகியம் உள்ளவராக இருக்க வேண்டும். ವೈರಾಗ್ಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. பாவத்தை விட்டு ಪಾಪ ಬಿಟ್ಟು அவருடைய நீதியை நிறைவேற்ற ಆತನ வேண்டும். ನೀತಿ ನೆರವೇರಿಸಬೇಕು. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் என்னையும் முன்னையும் ಈ அழைத்திருக்கிறார். ರೀತಿಯಾದ ಜೀವಿತಕ್ಕಾಗಿ ದೇವರು ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. இந்த குணாதிசயம் ಈ ಗುಣಾತಿಶಯ எனக்குள்ளாக உனக்குள்ளாக காணப்பட வேண்டும். ನನ್ನೊಳಗೆ ನಿನ್ನೊಳಗೆ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஒரு நாள் சாகும் வரை இதுக்குள்ளாக வளர்ந்து கொண்டே இருக்க ಪ್ರತಿದಿನವೂ வேண்டும். ಸಾವಿರಕ್ಕೂ ಇದರಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೀತಲೇ ಇರಬೇಕು. நாங்கள் சாகும் வரை ನಾವು ಸಾಯುವವರೆಗೂ இந்த தாகமானது பெருகிக் கொண்டே ಈ இருக்க ಒಂದು வேண்டும். ದಾಹವಾದದ್ದು ಹೆಚ್ಚುತ್ತಲೇ இது ಇರಬೇಕು. பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಇರಬೇಕು. ஒரு நாள் எப்பொழுது ராஜ்யத்துக்குள்ளாக போகிறோமோ ಒಂದು ದಿವಸ ಯಾವಾಗ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ ஆண்டவர் முழுவதுமாய் ದೇವರು ಪೂರ್ಣವಾಗಿ இந்த தாகத்தை தீர்க்கிறவராக ಈ இருக்கிறார். ದಾಹವನ್ನು ತೀರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ದೇವರ ಬಳಿಗೆ ಬನ್ನಿ. அவருடைய சித்தத்தை அறிந்து ಅವರ கொள்ளுங்கள். ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. அவருடைய திட்டத்தின் பிரகாரமாய் ಅವರ ಒಂದು ಉದ್ದೇಶದ ಪ್ರಕಾರ அவருடைய தீர்மானத்தின் ಆತನ பிரகாரமாய் ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರ நானும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ ನಾನು வேண்டும். ನೀವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸಬೇಕು. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், ನೀತಿಯ ಮೇಲೆ ಹಸಿದು ಬಾರಿದವರು, சந்தோஷமானவர்கள், ಸಂತೋಷವಾದವರು, அவர்கள் ಅವರು திருப்தி அடைவார்கள். ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತಾರೆ. ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾರೆ. பாவம் உங்களை திருப்திப்படுத்தாது. ಪಾಪ ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஜனங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்க ಜನರು மாட்டார்கள். ನಿಮಗೆ ತೃಪ್ತಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஜனங்களிடத்தில் நீங்கள் போகிறீர்கள், ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತೀರಾ, அன்புக்காக ஏங்குகிறீர்கள், ಪ್ರೀತಿಗಾಗಿ அநேக ಅಂಗಲಾಚುತ್ತೀರಾ, காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறீர்கள். ಅನೇಕ ಕಾರ್ಯ ಹೊಂದಬೇಕು ಎಂದು ஆனால் ಬಯಸುತ್ತೀರಾ. இந்த ஜனங்களினாலே ಆದರೆ ಈ ಒಂದು ಜನರಿಂದ உங்களை திருப்திப்படுத்த முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் ஒருவர் தான். ದೇವರೊಬ್ಬರೇ. இன்னும் ಅನೇக ಜನங்கள் பாவத்தை தேடிக்கொண்டு போய் ಆದರೆ கொண்டிருக்கிறீர்கள். ಇನ್ನು ಅನೇಕ ಜನರು ಪಾಪವನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ஐயோ, ಹೋಗ್ತಾ அந்த ಇದ್ದಾರೆ. பாவம் எனக்கு திருப்தியாக்குமே, ಆ ಪಾಪ ನನಗೆ இந்த பாவம் ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದಿಲ್ಲ. எனக்கு சந்தோஷம் ಈ கொடுக்குமே, ಪಾಪ ನನಗೆ ಸಂತೋಷ இது சமாதானம் ಕೊಡುವುದಿಲ್ಲ. கொடுக்குமே, ಇದು ಸಮಾಧಾನ அது ಕೊಡುತ್ತದಲ್ಲ. சந்தோஷமும் கொடுக்காது, ಅದು ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. சமாதானமும் கொடுக்காது. ಸಮಾಧಾನವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அந்த பாவங்களானது ಆ ಪಾಪವಾದದ್ದು நம்மளை நரகத்துக்கு தள்ளிவிடும். ನಮ್ಮನ್ನು ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡು ஆனா ಹೋಗುತ್ತದೆ. உண்மையான சந்தோஷம் வேண்டும் ನಿಜವಾದ என்றால், ಸಂತೋಷ ಬೇಕಾದರೆ, நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் ನೀವು என்றால், ತೃಪ್ತಿ ಹೊಂದಬೇಕಾದರೆ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ அவர் ಬನ್ನಿ. உங்களுக்கு சந்தோஷத்தை ಅವರು தருவார். ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡುತ್ತಾರೆ. அவரை தேடுங்கள், ಅವರನ್ನು ಹುಡುಕಿ, அவருக்காக வாழுங்கள், ಅವರಿಗಾಗಿ ಜೀವಿಸಿ, பரிசுத்தமாய் வாழுங்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸಿ, அவருடைய சித்தத்தை அறிந்து ಅವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದು ஒரு நாளும் ಪ್ರತಿದಿನವೂ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿ அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ பிரவேசிப்பீர்கள். ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೀರಾ. நீங்கள் திருப்தி ನೀವು அடைவீர்கள். ತೃಪ್ತಿ ಹೊಂದುತ್ತೀರಾ. கர்த்தர் உங்களை ಕರ್ತ ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. எல்லா கண்களையும் மூடி ಎಲ್ಲ ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ அன்பின் ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இன்றைக்கு கர்த்தருடைய நாளாப்படியால் இயேசுவே உம்மை நாங்கள் ஆராதிக்க இந்த இடத்துல நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ಆಮೆನ್. அப்பா, நீர் எங்களுக்காக மரித்து சதா காலம் இப்பொழுது உயிரோடு எழுந்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. அப்பா, நீர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர் அப்பா இயேசுவே. பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி அப்பா அந்த நீதியை நீர் எங்களுக்காக தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி அப்பா இயேசுவே. அப்பா, இந்த நேரத்தில் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா இயேசுவே. அப்பா இயேசுவே, இன்றைக்கு கேட்ட செய்தியை அப்பா நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி அப்பா இயேசுவே. இந்த வார்த்தைகள் ஆனது எங்களுக்குள்ளாக இயேசுவே
இயேசு ஜீவனாக அது இருப்பதாக இயேசுவே. அப்பா இயேசுவே, தாகம் உள்ளவனின் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னீரே அப்பா இயேசுவே. Amen. அப்பா நாங்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ள பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட Yes, வேண்டும் அப்பா Lord. இயேசுவே. இவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது இயேசுவே. உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா இயேசு. நீர் தராத சமாதானம் சந்தோஷம் யாராலையும் தர முடியாதப்பா Amen, இயேசுவே. அப்பா யாராலையும் எங்களை திருப்திப்படுத்த முடியாதப்பா இயேசுவே. நீர் மட்டும் தான் எங்களை திருப்திப்படுத்த முடியும் அப்பா இயேசுவே. Lord. அப்பா ஜனங்களுக்கு மேலே ஒரு வாஞ்சையை தாரும் அப்பா இயேசுவே. உம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அப்பா Amen, இயேசுவே. Lord. Yes, Lord. உம்முடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஜனங்களுக்கு அப்பா ஒரு வாஞ்சையை நீர் தாரும் அப்பா இயேசுவே. அப்பா இயேசுவே, ஜனங்கள் அப்பா இயேசு உமக்கு பிரியமானதை செய்ய அப்பா நீர் அவர்களுக்கு கற்று தாரும் அப்பா இயேசு. உமக்காக வாழட்டும் அப்பா. உம்முடைய Amen, சித்தத்தை Amen. நிறைவேற்றட்டும் அப்பா இயேசுவே. சபையான நாங்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகளான நாங்கள் அப்பா இயேசுவே, உம்முடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் அப்பா இயேசுவே. Amen. அப்பா இந்த தாகத்தை எங்களுக்கு தாரும் அப்பா இயேசுவே. அப்பா பாவங்களை விட்டு மனம் திரும்பி அப்பா இயேசுவே உம்முடைய நீதியை நிறைவேற்றும்படி ஆவியானவரே நீர் எங்களை வழிநடத்தும்படியா Yes, நாங்கள் Lord. கேட்டுக்கொள்கிறோம் அப்பா இயேசுவே. நீர் எங்களை ஆளுகை செய்யும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது யாவையும் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை சொல்லுகிறது Amen. இயேசுவே. உம்முடைய நீதியை நாங்கள் தேடுகிறோம் அப்பா இயேசுவே. உம்முடைய நீதிக்காக நாங்கள் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்பா இயேசுவே. ஜனங்களுக்குள்ளாக இந்த வாஞ்சையை தாரும் அப்பா இயேசுவே. யார் யார் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா இயேசுவே, அப்பா இவர்களுக்கு உண்மையான ரட்சிப்பை தாரும் அப்பா இயேசுவே. இவர்கள் உம்முடைய நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் Lord. அப்பா இயேசுவே. ஜனங்களை மன்னியும் அப்பா இயேசுவே. அப்பா ஜனங்களை மன்னியும் அப்பா இயேசுவே. க்ஷமிசப்பா. ஜனங்களை நீர் வழி நடத்தும் அப்பா இயேசுவே. இந்த கடைசி நாட்களில் உம்முடைய வருகைக்காக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா இயேசுவே. Amen. ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஜனங்கள் நன்றாக ஜெபிக்கும்படி உதவி செய்யும், வேதத்தை வாசிக்கும்படி உதவி செய்யும், உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாய் வாழும்படி உதவி செய்யும் அப்பா இயேசுவே. ஜனங்களை ஆசீர்வதியும் அப்பா இயேசுவே. ஆசீர்வதியும். ஜனங்களை நீர் வழிநடத்தும் அப்பா இயேசுவே. செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும், படுகிற பிரயாசங்களை ஆசீர்வதியும் அப்பா. எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக செய்யட்டும். Amen. ஜனங்களை ஆசீர்வதியும், மூடி மறைத்துக்கொள்ளும். குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே அவர்களை மூடி மறைத்துக்கொள்ளும் அப்பா இயேசுவே. Amen. எந்த நோய்கள் எங்களுக்கு நேரிடாதபடி ஆவியானவரே நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக நன்றி அப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். காணிக்கைகளை தசமபாகங்களை ஆசீர்வதியும் அப்பா இயேசுவே. அப்பா ஜனங்கள் உங்களுக்காக கொடுக்கிறார்கள் அப்பா இயேசு. நீர் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அப்பா உம்முடைய பணம் உங்களுக்கே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா இயேசுவே. நீர் அவர்களை முழுவதுமாய் ஆசீர்வதியும் அப்பா இயேசுவே. யார் யாருக்கு பண தேவைகள் இருக்கிறதோ பண தேவைகளை சந்தியும் அப்பா இயேசுவே. எங்களால் என்ன முடிகிறதோ அப்பா நாங்கள் அதை உதவி செய்யும்படி உதவி செய்யும் அப்பா Amen, இயேசுவே. amen. அப்பா எங்கள் இருக்கிற எங்கள் இடத்தில் அப்பா இயேசுவே ஜனங்களுக்கு உதவ வேண்டும் அப்பா இயேசுவே. அது தான் உண்மையான அன்பு என்று வார்த்தை சொல்லுகிறது அப்பா. சபையாங்க நாங்கள் அப்பா இயேசுவே, ஊழியக்காரன நாங்கள், விசுவாசிகள் அப்பா இயேசுவே, எல்லோரும் அப்பா இயேசுவே உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்பா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கும்படி உதவி செய்யும். நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பலத்தோடு ஜனங்களை அப்பா நீர் வைப்பீராக இயேசுவே. வைத்ததற்காக நன்றி அப்பா இயேசுவே. நாங்கள் நிர்மூலமாகாதது உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. நீர் எங்களை வழிநடத்தும். இந்த செய்தியை ஆசீர்வதியும் அப்பா. இந்த வாரம் முழுவதுமாய் ஜனங்கள் வார்த்தைகளின் மேல் தியானம் செய்து உமக்கு பிரியமாய் வாழும்படி உதவி செய்யும். உம்முடைய ரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் தேவ வருகை மட்டும் உங்களோடு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. தேவனுடைய நீதிக்காக பசித்தாகம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க ದೇವರ வேண்டும். ನೀತಿಗಾಗಿ ಹಸಿದು ಬಾರದವರಾಗಿ ನೀವು ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவரால மட்டும் தான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಸಂತೋಷ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. அவர் மட்டும் தான் உங்களை திருப்திப்படுத்த ಅವರು முடியும். ಮಾತ್ರ ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ. நன்றாக வேதத்தை வாசியுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ವೇದವನ್ನು ಓದಿ, ஜெபியுங்கள், ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ತಿಳಿದು அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கள். ಚಿತ್ತವನ್ನು ನೆರವೇರಿಸಿ. அப்பொழுது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ಆಗ ನಾವು பிரவேசிப்போம். ದೇವರ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುತ್ತೇವೆ. கர்த்தர் உங்களை ಕರ್ತ ஆசீர்வதிப்பாராக. ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.